அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற தொடரில் பல விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டு வரோம், கற்றுக்கொண்டு வரோம். இறுதியாக கடைசியாக அன்றாட வாழ்வை பாதிக்கின்ற சமூக நோய்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் அதோட அடுத்த அமர்வாக 6வது அமர்வு அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்ற தொடரில் உறவுகள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். அதில் முதல் தலைப்பாக இன்றைய தலைப்பு உறவுகளும் அதன் வரையறைகளும் என்ற தலைப்பில் நாங்கள் இன்றைக்கு சில புதிய விஷயங்களை படித்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த அமர்வை நிகழ்த்தி தருவதற்காக இந்த இடத்துக்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற எமது வளவாளர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நதீமி அவர்களை இந்த இடத்திற்கு இந்த நிகழ்வை, இந்த அமர்வை நடத்தி தருவதற்காக நான் அன்பாக அழைக்கின்றேன். நான் உறவுகளை பற்றி ஒரு மொத்த பார்வை, குர்ஆன் பார்வையில் உறவுகளை, மனிதன் உறவுகளை எப்படி பார்க்குறேன் என்ற ஒரு ஐடியாவோட தான் நான் பேச முயற்சி செய்கிறேன். தலைப்பிலிருந்தே உங்களுக்கு அது விளங்கும், அங்கேருந்தே தொடங்கும். ரைட். அல் குர்ஆன் பார்வையில் மனித உறவுகள். அப்போ மனிதனுக்கு இந்த மனித உறவு என்று சொல்கிறதால நாடப்படுறது மனிதர்களுக்கு இடையில என்று மட்டுமல்ல, பிட்வீன் ஹியூமன் மட்டுமல்ல, மனிதனுக்கு இருக்கிற உறவுகள். மனிதனாக உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த வகையான உறவுகள் எல்லாம் இருக்கும் என்று குர்ஆன் கண்ணோட்டத்தில் ஒரு மொத்த பார்வை ஒன்றை பார்க்க முயற்சி செய்யும். ஒன்று, உரிமைகளை தாண்டி பொறுப்புணர்வால் பாதுகாக்கப்படும் உறவுகளின் உலகம். குர்ஆன் சொல்கிற உறவுகளோட உலகம் உண்டு. உறவுகள் ஒரு மொத்த அடிய முடியும். உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் ஒரு பார்வையாக சொல்ல பார்க்க. அது எங்கே தங்கி நிற்குதுண்டா பொறுப்புல தான். பொறுப்பு, அந்த உறவுல சம்பந்தப்படுற ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்கிற பொறுப்புணர்வுல தான் அது பாதுகாக்கப்படுது என்றதான் நாங்கள் பேச ட்ரை பண்ணுற ஐடியா. குர்ஆன் பார்வையில் மனித உறவுகள் பொதுவாக நாங்கள் உறவுகள் என்று சொன்னோன்னே எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஸ் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லக்கொள்ள உங்களோட ரிலேஷனான்னு கேட்குற அப்படி கேட்கல ஒரு மீனிங் உண்டு. அந்த கருத்தில் தான் பொதுவாக நாங்கள் விஷயத்தை பார்க்க பழகிருக்கிறோம். ரைட். கணவன் மனைவி என்ற ஒரு உறவு இருக்கு உலகத்தில். அல்லாஹ் அங்கீகரித்த, அல்லாஹ் நிலைநாட்டின ஒரு முக்கியமான உறவு. அந்த உறவோட மீது தான் நல்லா மனித சமூகத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தால் அதில் தான் உலகம் நிற்கிது, உலகம் தாங்கி நிற்கிறது. மனித சமூகத்தில் சர்வைவல் ஈக்கிறதும் அதில் தான். எல்லா ஏற்பாடு சுண்ணாது. சரி. பெற்றோர் பிள்ளை உறவு திரும்ப மெகைன் குடும்பம் தான் அது. பெற்றோர் பிள்ளை உறவு உண்டு, இன்னொரு உறவை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏனைய உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் என்று இன்னும் போகையிலும் சாதாரணமாக உறவுன்னு சொன்னால் நாங்கள் இதை பார்க்குறோம். இதில் தவறொன்றும் இல்லை. இப்படித்தான் இதெல்லாம் நாங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள். நீங்கள் நேரடியாக தலைப்பில் சில நேரம் நாடினது இந்த கருத்தில் உள்ள உறவுன்றதாக இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். ரைட். குர்ஆன் பார்வையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை விட உறவுகள் ஆக விரிவாக மிச்சம் பறந்தது. ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்தது. நாங்கள் அந்த எல்லா வகையை சொல்கிற நேரம் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க இதெல்லாம் எங்கே வரும். ரைட். மனிதண்ட உறவுகள்ன்ற தலைப்பு மிச்சம் பெருசு. உறவுகளோட இருக்கிறதுக்கு தான் மனுஷனை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் உறவுகளுக்கான சட்டத்தை பேசினதை விட உலகத்தில் இருக்க முடியுமான எல்லா உறவுகளையும் சரியா பேர்ந்த ஒரு மனுஷனை உருவாக்குறது தான் குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அப்போ அங்கிருந்து தொடங்குறது தான் பொருத்தம் உங்களோட தலைப்பு. நீங்கள் உறவுகளோட தொடர்பான சட்டத்திட்டங்களில் படிக்க வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். தொடராக அது நடக்குமாய். அப்போ இந்த மொத்த பார்வை பயனாயிருக்கும். நான் சொன்ன கருத்து விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன் உறவு எப்படி அமையணும்னு சட்டத்திட்டங்களை பேசிக்கிறதை விட, பிறகு வார வகைகளில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். பேசிக்கிறதை விட இந்த எல்லா உறவையும் அழகா பேணக்கூடிய மனுஷனை உருவாக்குறதுக்கு தான் குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு.
அப்படி உருவாக்குற நேரம் அவன் பேர வேண்டிய சட்டத்திட்டம் என்னன்னு கொஞ்சம் பேசிடு, அவ்வளவுதான். குர்ஆனுக்குள்ள இருக்கிறது மொத்தமாகவே இதுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் இல்லை, ஆளை செஞ்சிருக்கு. ஆளை செஞ்சு விட்டா ஆள் யார் யாரோடலாம் தொடர்பாகணுமோ அவங்க எல்லாம் சரியா தொடர்பாகி கொள்வாரு. ஆளை செய்யறதுக்கு தான் குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ரைட். இன்னொரு மாதிரி சொன்னா, பல்வேறு உறவுகளோட மைய புள்ளியாக அமைகிற ஒரு ஏற்பாடு தான் மனுஷன் விஷயத்துல உலக வாழ்க்கையில அல்லாஹ் தாலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறது. ரைட். பல கனெக்ஷன்ஸ், இந்த ஒரு நெட்வொர்க்கிங்கோட மையத்துல தான் மனுஷன் இருக்கிறான். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சில குர்ஆன் பிரயோகங்களோட நான் சொல்ல பார்த்துக்கிறேன். ரைட். முதலாவது, மனுஷன் அல்லாஹ்வோட தொடர்புபடுகிறான். மனுஷனுக்கு ஒரு உறவிக்கு படைப்பாளனோட, இந்த பிரபஞ்சத்தை படைச்சு பரிபாலிச்சு ஆட்சி செய்கிற அல்லாஹ்வோட மனுஷனுக்கு ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவுக்கு நாங்கள் உபூதியத்துன்னு சொல்றோம். குர்ஆன் பிரயோகத்துல உபூதியத்துன்னு சொல்றோம். மனுஷனுக்கு தன்னோட ஒரு உறவு வண்டிக்கு, அலாக்கத்துல் இன்சான் பினஃப்ஸிஹி, மனுஷனுக்கு அவனோட ஒரு உறவு வண்டிக்கு. ரைட். அந்த உறவுக்கு சொல்ற தஸ்கியான்னு சொல்லி, எப்படி அந்த உறவுல என்ன நடந்து கொள்ற, என்னையோட ஏண்ட விஷயத்துல நான் எப்படி நடக்கும்டா, ஏண்ட தஸ்கியாவை பாதுகாத்து அதுல கவனத்தோட நான் நடந்து கொள்ளணும். என்னோட எனக்கு ஒரு உறவு இருக்கு. ரைட். உறவுண்டக்குள்ள வெளியே மட்டுமல்ல, ஆளோட ஒரு வேலை உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனோட ஒரு தொடர்பாடலுக்கு ஒரு வேலை உண்டு. குடும்பத்தோட, குடும்பம் என்று சொல்றது கணவன் மனைவி பிள்ளைகள், இந்த இமீடியட் குடும்பத்தை தான் நான் இங்கே நாடுறேன். அவங்களோட ஒரு உறவாடல் உண்டு. அந்த உறவாடலை பற்றியும் குர்ஆன் ஒரு தொகை பேசி, இந்த ஒவ்வொன்றை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கேன். உறவுகளோட தொகை, இதை ஒவ்வொன்றை பற்றி நிறைய செய்திகள் குர்ஆன், அல்லாஹ்வோட உள்ள உறவு பற்றி ஒரு தொகை செய்திகள் குர்ஆன்ல வரும். அது வேறையா பார்க்கும். மனுஷன் அவனோட எப்படி நடந்து கொள்ற, அது தஸ்கியான்னு ஒரு 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 டெர்மினாலஜியில் சொல்றேன், ஒரு கலை சொல்லு பாதி சொல்றேன். அதுக்குள்ளால் நிறைய செய்திகள் எப்படி அது நடக்கும். ரைட். மூன்றாவது தான் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் என்றது. அந்த உறவோட அடிப்படை ரஹ்மத். அந்த உறவோட அடிப்படை வந்து ரஹ்மத், மவத்தன் ரஹ்மான்னு குர்ஆன் நேரடியா சொல்லும். இங்க நாங்க இன்னொன்று விலையும் போகணும். இந்த ஒவ்வொரு சொல்லையும் சொல்ற நேரம், இப்ப ரஹ்மத்துன்றது மற்ற யாரோட இல்லையாண்டு அப்படி இல்லை. குடும்ப உறவோட அடிப்படை ரஹ்மத் தான். மற்ற எல்லாம் இருக்காங்க. குடும்ப உறவு பேசாகணும், கருணை அடிப்படையாக்கணும். அப்படின்ற விளங்குது அவங்களுக்கு. குடும்ப உறவோட அடிப்படை ரஹ்மத், கருணை. அப்ப குடும்ப உறவுல நீதி இல்லையா? அங்கே வருது. மனித சமூகத்தோட உள்ள உறவோட அடிப்படை நீதியும் இஹ்சான். குடும்ப உறவுல நீதி இல்லையா? இருக்கு. அப்ப மனித சமூகத்தோட உறவுல நீதி இல்லையா? அப்ப அங்க ரஹ்மத் இருக்கு. ஆனா குடும்ப உறவோட ஆக மிகச்சி நிற்கிற பண்பு வந்து ரஹ்மத். குர்ஆன் விளக்கத்துலேருந்து அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வருவோம். வயலையும் நாங்கள் விலையும் கொள்ளணும். குடும்பத்துல ஒரு விஷயத்துல 100% சரிபில பார்த்து டீல் பண்ண போகக்கூடாது. குடும்பத்துல நீதி ஈக்கத்தான் வேணும். குடும்பத்தில் ஒரு விஷயத்துல கருணைன்றதான் மிகச்சிக்கும் விட்டு போடுற. நீதியா பார்த்தா விட்டு கொடுக்கலாம். ஆனா அப்படி நிற்கப்படாது குடும்பத்துல விஷயத்துல. குடும்பத்துல கொஞ்சம் கருணை தான் மிகக்கணும். அதுதான் அந்த நாட்டு குர்ஆன் அப்படி நாட்டுன்னு சொல்லுன்னு அதுதான். குடும்பத்துல நீதி ஈக்கணும். அப்ப நீதி அடிப்படையாக கொண்டு குடும்பத்துல வேலை செய்யலையான்னு கேட்கப்படாது, ஈக்கி. ஆனா குடும்பத்துல ஆக தலையாய விஷயம் ரஹ்மத் தான். சில நேரம் நீதியை விட்டு கொடுத்து சரி கருணையை பேஸ் பண்ணி குடும்பத்துல பிரச்சனையை முடிக்கணும். அங்க மிச்சம் ரூல்ஸ் பேசிக்கொண்டு அப்ப குடும்ப விவகாரத்துக்கு வழக்கு பேச போகவே இயலாம். சரிடா, அங்க விட்டு கொடுத்துரும். குடும்ப விஷயம் ஒன்றுக்கு வழக்கு பேச போகலாம். குர்ஆன் இந்த கன்சர்ன்ல பார்த்தேன். எனக்கு குடும்ப விஷயத்துல பேசிக் வந்து ரஹ்மத். அப்ப குர்ஆன் சொல்ற உறவுகள்ல குடும்ப உறவுன்றது உண்டு. அடுத்தது சமூகத்துடனான உறவு. சமூகம்ன்றது மனிதர்கள் பொதுவாக குறிக்கிறது தான். அதோட அடிப்படை இங்க பின்னுக்கு வந்தாலும் அங்க ஒரு இன்னொரு அடிப்படைக்கு அதிலும் இஹ்சான், நீதி. இஹ்சான்டா உபகாரம் செய்யற, நலவு செய்யற என்றதுதான் மனிதனோட பொதுவா உள்ள உறவோட அடிப்படை. குர்ஆன்ல உறவுகள்ல மூமின்களோட உறவு பத்தி வருது. அது ஒரு தனி சர்க்கிள் ஒன்று தான். அதோட அடிப்படை என்ன? அது உஹுவத், சகோதரத்துவம் என்றதுதான் மூமின்களோட உள்ள உறவோட அடிப்படை. குர்ஆன்ல வழிகாட்டல தொகுத்தா வார ஐடியாவை தான் நான் சொல்றேன். இது ஒன்றுது. ஏனைய மனிதர்களோட, அதாவது மனித குலத்தோட, முஸ்லிம் சமூகத்துக்கு வெளியே மனுஷர்கள் இருக்கிறாங்க தான், மனித குலத்தோட உள்ள உறவோட அடிப்படை என்ன குர்ஆன் சொல்றதுல தெரியாக சொல்லுங்களேன். விளங்குதான் போட்டிக்கிறேன், அரபுல தான் போட்டிக்கிறேன். தஆருஃப்னு சொல்றேன். பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல், பரஸ்பரம் நன்மை செய்துதல், பரஸ்பரம் நலவு செய்து கொள்ளுதல் என்றதான் அட கருத்து. தஆருஃப்னா என்ன? லிதஆரஃபு வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. நாங்க உங்களை வேற வேற கோத்திரங்களாக
குலங்களாக, பிரிவுகளாக, இனங்களாக இப்படியெல்லாம் படைச்சிக்கிறோம். என்னத்துக்கு? லிதஆரஃபு. நேரடியாக சொல்லுவாங்க, வளமையான கருத்து, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு, அரஃபண்டா அறிந்து கொண்டான், தஆரஃபண்டா பரஸ்பரம் அறிந்து கொள்றது கருத்து. அதில் வேற கருத்துகளும் இருக்கிறது. குறிப்பாக இஷாம் அல் பசீர் என்ற எங்கட காலத்து அறிஞர், உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லுவார், அதுக்குள்ள அரஃப அறிந்து கொள்ளுதல் என்ற கருத்திக்கு, மஅரூஃப் என்ற கருத்திக்கு, பரஸ்பரம் நன்மை செய்து கொள்ளுதல். இப்போ முஸ்லிம் அல்லாத அடுத்த சமூகத்தோடு உள்ள உறவுட ஒரு விஷயம், நாங்க அவங்கள தெரிஞ்சு கொள்வது, அவங்க எங்களை புரிஞ்சு கொள்வது. அதே நேரம் நாங்க எங்களுக்கு முடியுமான நன்மைகள் அவங்களுக்கு செய்யறது, அவங்கள இது பெற முடியுமான நலவுகளை நாங்க பெறுறது. இது முஸ்லிம் அல்லாத சமூகத்தோட டீலிங் பேசிக்கல் ஒன்று. அதுதான் அந்த குர்ஆன் சொல்ற இந்த முறை. அடுத்தது உறுப்புகளை பரிமாறிக்கொள்ளுதல் என்று அவர் சொல்வார். மூணாவது விஷயம் தேவையில்லை. அந்த ரெண்டையும் எடுத்தாலும் கூட முஸ்லிம் அல்லாத மனித குலத்தோட எங்களோட உறவோட அடிப்படை தஆருஃப், பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல், பரஸ்பரம் நன்மை செய்தல். ரைட்? முஸ்லிம் அல்லாத சமூகத்தோடு முட்டிக்கொள்ளுதல் உறவு வேர்ஷன் குர்ஆன் சொல்லி இல்லை. அது விதிவிலக்கான வேர்ஷனாக குர்ஆன்ல வருது. யுத்தம் வந்தா, போராட்டம் வந்தா, மோத வேண்டி வந்தா, அது வேற செய்து. அடிப்படை என்னன்னா பரஸ்பரம் நலவு செய்யணும். பரஸ்பரம் எங்களுக்கு ஏண்டிய நலவு அவங்களுக்கு செய்யணும், அவங்கள்ட்ட பெரியலுமானதை ஏண்டிய நலவுகளை நாங்க பெறணும். ரைட்? அதை கொஞ்சம் நான் வலியுறுத்தியே சொல்லிட்டு போறேன். ஏன்னா முஸ்லிம் அல்லாத மக்களோடு எங்களுக்கு என்ன எடுக்கிறதுக்கு இருக்குன்னு மாதிரி ஒரு பார்வை ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. எல்லாம் நிராகரிச்ச ஆள் காஃபிர்னு சொன்னாலே கிட்ட எடுக்கிறதுக்குரிய ஆள் இல்லை என்ற மாதிரி ஒரு புரிதல். குர்ஆன் அப்படி சொல்ல இல்லை, குர்ஆன் புரிதல் இல்லை. அது தனி பெரிய தலைப்பு. நான் சிம்பிளா சொல்றேன். பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல். நீங்க யாரு, அவங்கள்ட்ட என்ன இருக்கு, எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சு கொள்ற வேர்ஷன்ல அவங்களோட தொடர்பாகணும், உறவாடணும். ரெண்டாவது பரஸ்பரம் நன்மை செய்தல். இந்த ரெண்டு கருத்தை வச்சு எல்லாம் சொல்லியிருக்கிறான். ரைட்? கடைசியா இயற்கையுடனான நாங்க மனுஷன் வாழ்ற பிரபஞ்சத்தோட மனுஷனுக்கு ஒரு உறவாடலி, ஒரு தொடர்பாடலி. அதுக்கு தான் ஹிலாஃபத்னு சொல்ற, ஹலீஃபான்னு சொல்ற. அல்லாட பிரதிநிதியாக நின்று, பூமியிட பிரதிநிதி பறவைகள் இல்லை, பூமியிட பிரதிநிதி ஜின்கள் இல்லை, பூமியிட பிரதிநிதி வேற வேற படைப்புகள், அல்லாட படைப்புகள் இருக்கலையா, அதுகள் ஒன்றும் இல்லை. பூமியிட பிரதிநிதி மனுஷன். யார பிரதிநிதி? அல்லாஹு தஆலா. அந்த பிரதிநிதியான ஏனைய எல்லா படைப்புகளோட மனுஷன் உறவாட நடந்து கொள்ளணும். அதுதான் அந்த உறவோட அடிப்படை. அதுதான் ஹலீஃபான்னு சொல்ற. நாங்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நின்று இந்த இயற்கையோட நடந்து கொள்ளணும், ஏனைய படைப்புகளோட நடந்து கொள்ளணும். ரைட்? உலகளோட எல்லாம் இயற்கையுடனும் சொல்லி அப்படித்தான் போட்டிருக்கு. ரைட்? இந்த அவ்வளவுக்குள்ளுக்கும் தான் மனிதன் உறவு, தொடர்பாடல், உறவாடல் இருக்கிறதாக குர்ஆன் சொல்ற. மொத்தமா மனிதன் தொடர்புகள் பத்தி பேசுறதெல்லாம் தொகுத்தால் இந்த இடத்துக்கு வரையும். இந்த எல்லா அப்ப ஒரு தொடர்பாடல்கள வலைப்பின்னல் ஒன்றுக்குள்ள நடுவுல இருக்கிற ஒரு ஆள் நாங்க. எங்களை பத்தி அப்படி பார்வைக்கு நாங்க வரணும். நாங்க சும்மா எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது பிரபஞ்சத்துல படைப்பாளனோட, எங்களுக்கு தொடர்பு இருக்கு எங்களோட சில தொடர்பாடல் இருக்கு. அன்றாடம் அந்த தொடர்பாடல் எங்களுக்கு விளங்குது இல்லையோ, நாங்க உணர்றோம் இல்லையோ, எங்களோட ஒரு தொடர்பாடல் இருக்கு. அப்படி தொடர்பாடல் பத்தி குர்ஆன் பேசுது. தஸ்கியான்னு சொல்றது. நாங்க எங்களோட குடும்பம், இமீடியட் குடும்பத்தோட, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சகோதரர்கள், இன்னும் கொஞ்சம் பேரோட எங்களுக்கு ஒரு தொடர்பாடல் இருக்கு. ரைட்? மனித சமூகத்தோட, முஸ்லிம் சமூகத்தோட, சகோதர முஸ்லிமோட, ஏனைய இனத்தவர்களோட, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏனைய படைப்புகளோட, இதோட எல்லாம் எங்களுக்கு உறவுகளுக்கு, இந்த உறவுகளுக்கு எல்லாம் அடிப்படைகள் இருக்கு. குர்ஆன் அந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கு. அதுதான் நான் ஆரம்பமா சொல்ல முயற்சி செய்த செய்தி. ரைட்? மனிதன் தொடர்பாடல்கள மையத்துல ஒரு சென்டர்ல இருக்கிறார். ஒரு நெட்வொர்க்கோட தான் இங்கால எல்லாம் மேல கீழே சைட்ல எல்லாம் போற ஒன்றுக்குள்ளதான் மனுஷன் நீக்கிறது. ரைட்? நாங்க விரும்பினோ வெறுத்தோ அப்படி ஒரு இடத்துல தான் ஈக்கிறோம். இந்த எல்லா உறவுகளும் குர்ஆன் என்ன செய்யுதுண்டா, நான் ஏற்கனவே சொன்ன கருத்தை ரிப்பீட் பண்றேன். குர்ஆன் என்ன செய்யறேன்டா, இந்த எல்லா உறவுகளுக்கான சட்ட திட்டங்களை பேசுற அது இதுல கூட கவனம் இல்லை. குர்ஆன் வந்திருக்கு, பேசிக் விஷயங்கள் வந்திருக்கு. ரைட்? குர்ஆன்ல என்ன இருக்குன்னா, இந்த எல்லா உறவுகளையும் சரியா மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏழுமான ஆளை செய்யறதுக்கு தான் குர்ஆன் முயற்சி செஞ்சிருக்கு. அதுக்கு தேவையான ஐடியாவையும் தர்பியாவையும் விளக்கத்தையும் சிந்தனையும் மாற்றத்தையும் தான் மனுஷன் ஏற்படுது. ஒவ்வொன்றுக்கும் தேவையான நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அது புறவு வேற பின்னணிகளை வரும். குர்ஆன் என்ன செய்யும்டா, அப்ப அதாலத்தான் நான் வலியுறுத்த பார்த்தேன். முதல்ல சட்டத்திட்டங்களுக்கு போறதுக்கு ஒண்ணுக்கு இந்த ஐடியாவை படிச்சு கொள்றது நல்லது. ரைட்? ஆளை செய்யறது.
ஆளை செய்யாம இவ்வளவு சட்டத்திட்டம் இந்த எல்லா ஒவ்வொரு உறவுடையும் உள்ள சட்டத்திட்டங்கள் என்ன, கூடும் எது கூடாதது, ஆகும் எது ஆகாதது, நல்லது எது கெட்டது, ஏழுமானது எது ஏலாதது ரெண்டு ஒரு பட்டியலை போட்டு தந்தா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உலகத்திலே மாதிரிதான் இருக்கு. சாதாரண நாங்க மார்க்கம் இஸ்லாம் அல்லாத அதுக்கு வெளியுள்ள வழிகாட்டல மாதிரிதான் இருக்கு. அதால பெருசா ஒன்று நடந்த பாடு இல்லையே. அவ்வளவு போட்டதுக்கு பிறகு மனுஷனுக்கு சண்டை தான். மனுஷனுக்கும் படைப்பாளுக்கும் சரி வருதும் இல்லை, மனுஷனுக்கும் சரி வருதும் இல்லை, குடும்பத்தில் உறவுகளையும் சரி வருது இல்லை. ரைட்? அப்ப இந்த பேஸ் குரான் என்ன செய்துண்டா இந்த எல்லா உறவுகளையும் சரியா பேன்றதுக்கு தேவையான ஆளை செஞ்சா சரி. சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் விஷயம் தானே, அது போட்டா மனுஷன் போவான். அது இல்லாம அது நடக்கிற இல்லை. ரைட்? இந்த எல்லா உறவுகளும் சரியா அமைஞ்சா மனுஷன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த உறவுகள் சீர்குலைஞ்சா மனுஷன் வாழ்க்கை சீர்குலைஞ்சி போகும். அதுதான் அடிப்படை. அல்லாவோட உறவு இருக்கு, குடும்பத்தோட உறவு இருக்கு, அடுத்த மனுஷனோட, சக முஸ்லீமோட, அங்கால இந்த வாழ்ற பிரபஞ்சத்தோட இந்த உறவுகள் எப்படி அமையணும், எப்படி சரியா மெயின்டைன் பண்றது, வழிகாட்டுறது தான் மார்க்கம். இன்னொரு வகையில் நாங்க மார்க்கம் ஒன்று பின்பற்ற விஷயம் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. இதை குழப்பிக்கொண்டா வாழ்க்கை குழப்பம்தான். இதுல ஏதாவது ஒன்று குழம்பினா படைப்பாளனோட உள்ள உறவுல சரியான இடத்துக்கு நாங்க வரல என்றா வாழ்க்கை சிக்கல் தான். குடும்ப உறவு, கணவன் மனைவி, பிள்ளைகளோட என்ற விஷயத்துல சரியா செஞ்சு கொள்ளையிலாட்டியாத சரியா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொள்ளையிலாட்டி அது சிக்கல் தான். அப்ப வாழ்க்கையில் அடிப்படை உறவுகள் சரியா அமைச்சு கொள்றதும் அதை ஒழுங்குபடுத்தி கொள்றதும் தான் மனுஷன் வாழ்க்கைன்றது. இன்னொரு வகையில் எல்லா வகையில இதுக்கு வெளியே எதையாவது எடுக்கலுமான்னு சொல்லுங்க பார்க்க. இதுக்கு வெளியே எதையாவது எடுக்கலுமா? நாங்கள் அன்றாட சம்பந்தப்படுறதுகளை யோசிச்சு பாருங்க. இதுக்கு வெளியே எங்கேயாவது எடுக்கலுமா? எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட்? அப்ப உறவுகளை சீராக வச்சு கொள்றதுக்கு இப்படி இந்த அவ்வளவு உறவுகளுக்குள்ளாலேருந்து தான் மனுஷன் வாழ்க்கை இருக்கிறது என்று ஒழுங்குபடுத்தி இருக்கிற இஸ்லாம். அது சீராக அணுகிறதுக்கு ஒரு அணுகுமுறைன்னு வச்சு இந்த ஃபவுண்டேஷன்ல இந்த அணுகுமுறையில் ரெண்டு உறவுகளை அணுகினால் உறவுகள் நல்லா இருக்கும். அதுக்கு மாத்தமா போக பார்த்தா உலகத்துல குழப்பம். இன்றைக்கு உலகத்துல பெரும்பாலும் குழப்பம் இருக்கிறது இந்த அணுகுமுறைக்கு வெளியே வந்ததாக மனுஷன் உறவுகள்கிட்ட ஏசி கமைஞ்சிருக்கு. அது வீட்டுல, ரோட்டுல, வேலை செய்யற இடத்துல, அடுத்த மனுஷனோட, முஸ்லிம் அல்லாதவனோட, முஸ்லிம் சகோதரனோட, எல்லாரோட இந்த அடிப்படைக்கு வெளியே போயிடுச்சு. என்ன அடிப்படை? உங்கள் வாசா விளங்கும். என்ன அடிப்படை? உரிமைகளை கேட்கறதல்ல அடிப்படை. இந்த உறவுகள்ல எல்லா உறவுகள்லையும் உரிமைகளை கேட்கறதல்ல அடிப்படை. பொறுப்புகளை செய்யற அடிப்படையில தான் உறவுகளை அமைச்சு கொள்ளணும். உரிமைகளை எனக்கு வர வேண்டியது என்ன, எனக்கு தர வேண்டியதில் என்ன, நான் எடுக்க வேண்டியதில் என்ன, ஏண்ட உரிமைகள் என்ன, எனக்குரியதில் என்ன அண்டு நிக்கிற லெவல்ல இதுல எந்த உறவு அமைச்சு கொண்டாலும் அல்லாட காவல் தான் இந்த உறவு. எந்த இதுல அல்லாவோட உள்ள உறவுலையும் அப்படித்தான். ஏண்ட கடமைகள்ல அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ நான் துவா கேட்கிறேன் நடக்குது இல்லைண்டா எனக்கு தர வேண்டியது அல்லா தாரல தான் என்ற ஒரு ஆள் ஆகிக்கொண்டு அந்த அப்படி பார்த்து அல்லாவோட உள்ள உறவு அமைச்சு கொள்ள ரெடி ஆகினா நீ அவ்வளோதான் முடிஞ்சு. கணவன் மனைவியோட, பிள்ளைகளோட இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அப்போ அதுதான் உறவுகளை சரியாக அமைச்சு கொள்றது தான் அடிப்படை. மனுஷன் எனக்குள்ள பொறுப்புகள் என்ன இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் இந்த உறவுகளை சரியாக அமைச்சு கொள்றதுக்கான பேஸ். இது குரான் பல வகைகளில் வலியுறுத்தல செய்யும். இன்றைக்கு உலகத்துல பிரச்சனை என்னன்னா உரிமைகளை பேசுறது தான் கூடி. உரிமைகள் ஒரு கோஷமாக மாறி மனித உரிமை அது பிழை இல்லை. மனித உரிமைக்கு இஸ்லாத்து சீரியஸான முக்கியத்துவம் இருக்கு. அது இஸ்லாத்துல இலக்குகள் ஒன்று, சரியத்துல இலக்குகள் ஒன்றாகவும் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது வேற செய்யும். ஆனா உறவுகள் சரியாக அமைகிறதுக்கு அது மீறப்பட்டா பாதுகாக்கப்படும்ன்றதுக்காக வந்திக்கிறதே தவிர ஒவ்வொரு மனுஷனும் ஏண்ட உரிமைகள் கண்ணோட்டத்துல உலகத்துல எல்லா விஷயங்களோடையும் கணிதம் பண்ண ரெடியாகினா சரி வராது. அது அது அதல்ல பேசிக். ரைட்? உலகத்துல இன்றைக்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி அதுதான். என்ன இந்த கேள்வியை தான் காதுல விழுவுற. தொடர்பாடல் அடிப்படையாக, இந்த உறவாடல் அடிப்படையாக அது சக முஸ்லீமோட இருக்கட்டும், கணவனோட இருக்கட்டும், மனைவியோட இருக்கட்டும், ஈவன் கணவன் மனைவி கடையில் உறவுலையும் கூட இந்த லாங்குவேஜ் தான் இன்றைக்கு மிகச்சிருக்கு. எனக்கு ஏண்ட உரிமை என்ன, எனக்குரியது நடக்குதான், இங்கே ஏண்ட மரியாதை என்ன, இங்கே ஏண்ட உரிமை என்ன, ஏண்ட பொசிஷன் என்ன என்றதுகள் தான் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயும் பார்க்கப்படுது.
ரைட்? எனக்கு என்ன கிடைக்க வேணும் இந்த விஷயத்துல, எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு வந்து சேர வேண்டியதுகள் என்ன, ரைட்? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன இடத்துல அவங்க என்னோட எப்படி நடந்திருக்கணும் என்றதுதான் எங்களோட தலையில் இருக்கிறேன். வீட்டுக்கு போய்த்து வந்து அவங்க நடந்து கொண்ட முறை அதை பத்தினதான் சந்தோஷமும் மனஸ்தாபமும் வைக்கிறாங்கள தான். நான் போன இடத்துல சரியா நடந்தேனா, என்னால நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் அங்கிட்ட நான் வந்தேனா என்று ஒரு கேள்வி வார இல்லை, மறுபக்கம் தான் வருது. இதுதான் உலகத்தை இந்த முழு முழு ஆட்களோட யோசனை மாதிரி தான், முஸ்லீம்ட யோசனை மாதிரி தான், முஸ்லீம் அல்லாத ஆளுடைய யோசனை மாதிரி தான். எனக்கு யாரும் மரியாதை செய்யறாங்களா, என்ன கணக்கெடுக்கிறாங்களா, என்னையே பார்க்குறாங்களா, நான் சரியா கொடுக்குற மரியாதையை கொடுக்குறானா, ஆட்களுக்குரிய ஹக்கு நிறைவேறுதா, அந்த பார்வை நல்லாவே குறைஞ்சிட்டு. உறவுகள்ல பேசிக் பிரச்சனை இங்க தான். இது உண்மையில முஸ்லீம்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது ஆச்சரியம் தான். முஸ்லீம்களுக்குள்ளால வெஸ்டர்ன் உலகத்துல மனுஷனை வழி நடத்துற தியரிகள்ல தனக்குரியதை பாதுகாத்துக் கொள்ற ஆளாக ஒரு மனுஷன் வடிவமைஞ்சிக்கிறது பிழை இல்லைண்டா அது இனி அப்படிதான் இருக்கும். எனக்கு வர வேண்டியதில் சரியா கண்ணு கருத்து வாங்கிக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டியதில்லைன்னு பார்க்குறேன், நான் மதிக்கப்படுறேன்னு பார்க்குறேன், எனக்குரிய ஹக்கு கிடைக்குதான்னு பார்க்குற ஒரு ஆளாக அப்படி ஒரு அழிக்கிறத இனி ஒன்றும் செய்யல. அந்த பிலோசபில தான் அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி. முஸ்லிம் சமூகத்திலையும் எங்களுக்குள்ளேயும் எங்கட குடும்பத்துக்குள்ளேயும் எங்கட உறவுகளுக்கு இடையிலையும் இந்த நிலைமை வாரன்றது சரியான ஆச்சரியம். என்ற இஸ்லாம் அப்படி கட்டி எழுப்பல்ல. ஒவ்வொரு மனுஷனையும் இஸ்லாம் கட்டி எழுப்ப பார்க்குது. நான் செய்ய வேண்டியதுகள் என்ன, ஏண்ட பொறுப்புகள் என்ன, என்னால நடக்க வேண்டியதுகள் என்ன, நான் கொடுத்துட வேண்டியதுகள் என்ன என்றதுல கவனமா இருக்கிறது தான் இஸ்லாம் ஒரு மனுஷனை செய்யற முறை, ரைட்? இப்ப குர்ஆன் பின்னணியில ஒரு மனுஷன் கேள்வியும் ஏண்ட பொறுப்பு என்னன்றது இதுதான் நாங்க எழுப்ப வேண்டிய கேள்வி. இல்லை உறவோட எல்லா உறவுகளோட, அது வீட்டுல கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட, பக்கத்து வீட்டாளோட, ஈவன் நேபரோட, எல்லாரோட, முஸ்லீம் அல்லாத மனுஷரோட நாங்க புலங்குற நேரம், ரைட்? மனுஷனை பார்த்து எங்களுக்கு குர்ஆன் படிப்பிக்கிற செய்தி, மார்க்கம் படிப்பிக்கிற செய்தி இந்த செய்தி தான். உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதல்ல எங்கட தலையில் எப்பவும் இந்த மார்க்கம் போட விரும்புகிற கேள்வி. உன்னால உலகத்துக்கு என்ன கிடைக்கும், நீ என்ன கொடுத்தாய், உன்னால நடக்கிறது நடக்குதா என்றது தான். இந்த அடிப்படையில தான் நாங்க பெற்றோரோட நடந்து கொள்ள வேண்டி, ரைட்? எங்களுக்கு இப்ப அன்றாடம் எங்கட இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் மைண்டுக்கு எடுத்து பாருங்களேன். எங்கேக்கு அந்த பிரச்சனை? வீட்டில் உள்ள பிரச்சனையில யாரும் சொல்ல தேவையில்லை, கேட்கவே மாட்டோம் நாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களே, வீட்டில் வந்த ஒரு பிரச்சனையா எங்க வந்துச்சு அது? சில நேரம் எனக்கு நடக்க வேண்டிய ஒன்று டைமுக்கு நடக்காத நேரம் ஆகின ஃபயர் ஒன்று தான். அது சரியா பார்த்தா கிழமை கணக்கு ஆகிட்டு பிரச்சனை சரியா தேடிக்கொண்டு போனா எனக்கு நடக்க வேண்டிய ஒன்று கொஞ்சம் டைம் தவறி நடந்ததுல வந்த பிரச்சனை ஆயிக்கும். அது எனக்கு நடக்கும். நான் டைமுக்கு செய்யறாள் தானா எல்லாரும் மற்றவங்களுக்குரியதை என்ற கேள்வி எனக்கு பிரச்சனையே இல்லை. காலத்துக்கு அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏத விஷயம் டைமுக்கு நடக்காத நேரம், எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையில கொஞ்சம் என்ன சரி அங்கிட்டு ஆகின நேரம் வந்த பிரச்சனை தான் அது. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஒன்று பிரச்சனை உண்டு, அது அதுல வந்தது தான். ரெண்டு மனுஷன் இப்படி யோசிக்கிறாளா மாத்தி விட்டி, ரைட்? இதுதான் உலகத்துல டென்ஷனுக்கு காரணமே முக்காவாசி இதுதான். உலகத்துல டென்ஷன், வீட்டுல டென்ஷன், எல்லாத்துக்கும் காரணமே முக்காவாசி எனக்குரியது, எனக்கு கிடைக்க வேண்டியது, நான் அனுபவிக்க வேண்டியது, ஏண்ட ஹக்கு, எனக்கு கிடைக்கிற மரியாதை, எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாரும் தான். இல்லை சில நேரம் பிள்ளைகளோட வந்திக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்? பிள்ளைகளோட வந்திக்கிற பிரச்சனைக்கு இதே காரணங்கள் இருக்கிறது, ரைட்? அப்போ நாங்கள் பெற்றோரோட, எங்களோட மனைவிமாரோட, கணவனோட, ரைட், அயல் பக்கத்து வீட்டாளோட, சமூகத்தோட, அல்லாவோட எல்லாமே நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறேன், ரைட்? அந்த கேள்வி தான் இந்த உறவோட அடிப்படை. பொறுப்புகளை உதாரணம் எடுத்து பாருங்களேன். பொறுப்புகளை விட்டு போட்டுட்டு உரிமைகளை கேட்கிற, அதுல கண்ணும் கருத்துமாய்க்கிற, ஷாப் ஆயிக்கிற, குரல் எழுப்புற இடத்துக்கு நாங்க வந்தா இந்த உறவுகள் என்ன ஆகும் சும்மா யோசிச்சு பாருங்க. அப்படியா நாங்க இருக்கிறோம். எனக்கு இந்த தலைப்பு இப்ப ரெடியா என்ன போறோம், எனக்கு யோசனை சும்மா ஜென்ரல் விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனா கொஞ்சம் ஈவன் எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்தேன்னு இல்லை அப்படி இல்லைன்ற இடத்துக்கு தான் வாரம். ஸோ பாருங்களேன், நாங்க இந்த முகாசபா கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம், காய்தலுவத்தில் இல்லாம எல்லாரும் எப்படி எங்களால நடக்க வேண்டியதுகளை சரியா நடத்திட்டு தானே நாங்க எங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்ல கேள்வி எழுப்புறோம். இந்த எல்லா இடத்துலையும், எல்லா இடங்கள்லையும் சரியா விளையும் கொண்டா எங்களோட முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு.
முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு. அதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளாமல் எழுப்பி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் தான் எங்கள்கிட்ட தாராளமாக நிறைய இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகள்ல ரைட், அம்மா அப்பா பேரண்ட்ஸ் தர வேண்டியதில் தரலாண்டு மல்லு கட்டுற பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செஞ்சு கொடுத்தானா இது இந்த கேள்வி அவங்க ஒரு எழுப்பி கொண்டா சில முக்கால்வாசி விஷயத்தை விட்டு கொடுத்துருவாங்களா? சரி, அதோட சைலண்ட் ஆகிடுவாங்களா? அதோட சைலண்ட் ஆகிடுவாங்களா? ரைட், மார்க்கத்தில் எங்களுக்கு வர வேண்டிய விஷயத்துல மார்க்கத்தை சரியா பின்பற்ற சரி சீரியஸ் ஆகிக்கிறேன். நான் எங்களால் போக வேண்டிய விஷயத்துல மார்க்கத்தில் அப்படி நீக்கிறது நினைவு வரவும் இல்லை, ஞாபகத்துக்கு வரவும் இல்லை மாதிரி தான் நாங்கள் இந்த உறவுகள் நடந்து கொள்றோம். எங்களோட சக ஊழியர்களோட சும்மா கேள்வி பார்ப்போமே. இப்போ நாங்கள் ஒரு தொழிலதிபர்னு வைப்போமே, எங்களுக்கு கீழே ஆட்கள் வேலை செய்கிறாங்க. அல்லது நான் இதே போல் இப்போ எனக்கு கீழே மேலன்றதை விட ஒரு 10-15 பேருக்கு 15 பேரோட நான் வேலை செய்கிறேன். அவங்களுக்கு ஒரு நிர்வாகி ஆயிக்கிறேன். வேங்களே, நீங்களும் தொழிலதிபராக ஈக்கிறீங்க. ரைட், இப்போ என்னைய வச்சே சொல்கிறேன், நான் சும்மா உங்களோட சொல்லி கஷ்டப்படுத்த தேவையில்லை. ரைட், எங்களோட ஸ்டாஃப் டைமுக்கு 7:30 வரணுன்றதுல நான் கண்ணும் கருத்தும் ஆயிக்கிறேன். வராட்டி ரெட் லைன் அடிக்கிறேன், லீவை சரியாக கவுண்ட் பண்ணுறேன், லீவு கூடி போனால் சம்பளத்தில் வெட்டுறேன். ரைட், இது செய்கிறதான் சொல்கிறேன். எங்களோட வேலை செய்கிற ஆட்கள் இங்கே ஈக்கிறான், அவளுக்கு தெரியும் இதெல்லாம் செய்கிற ஆள் தான். நான் எனக்கு ஒரு கவலை தேவையில்லையா? இவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற சம்பளம் போதுமா இல்லையா? இது சரியா அவரோட தகமைக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் அவர் தந்திக்கிற கமிட்மெண்ட்டுக்கும் இந்த காலத்துக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமானதான் கொடுக்குறோம். என்னால் நடக்க வேண்டியது, நிறுவனத்தால் நடக்க வேண்டியது நான் சொல்றேன். இந்த பக்கத்தால் அந்த பக்கத்துல நாங்க சீரியஸ் தானே. இப்போ எங்கள்கிட்ட வேலை செய்யற ஊழியர் அவர் விஷயத்தை நாங்கள் இதெல்லாம் சீரியஸ். மார்க்கமும் சொல்லுவோம், சம்பளத்தை ஹலாலாய்க்கோங்கன்னு சொல்லிடுவோம். நானும் எத்தனை முறை சொல்லிக்கிறேன், சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம், மறுபடியும் இல்லை. அந்த கடமைகளும் எங்களுக்கு இருக்கு, மனுஷனுக்கு நசீகத் செய்யணும். மறுபக்கத்தையும் பார்த்துக்கிறோம். என்னது, எங்களால் நடக்கிறது சரியா தானா நடக்குது, கொடுக்க வேண்டிய மாதிரி தானே கொடுக்குறோம். டைம் சம்பளம் கொடுக்கத்தான்னு சொல்லிடுவோம் பதில. இல்லை, அது கொடுக்க வேண்டிய அளவு தானே அது அவரோட கெப்பாசிட்டிக்கு, அவர் தார நேரத்துக்கு, அவர் இதே விஷயத்தை இன்னெங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண எங்கே இருப்பார், எப்படி ஒரு விஷயம் இருக்கு. ரைட், நான் கொஞ்சம் லேசாக படுமன்ற உதாரணத்தான் சொன்னேன். இது மாதிரி தான் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க. உறவுகளில் அடிப்படை அப்போ எங்களுக்கு இப்போ பிரின்சிபலுக்கும் கீழே உள்ள ஸ்டாஃபுக்கும் குழப்பம், நிர்வாகத்துக்கும் ஊழியர்களுக்கும் குழப்பம், தொழில் என்ன சொல்ற தொழில் வழங்குனருக்கும் தொழில் எடுத்தாளுக்கும் குழப்பம், பிரச்சனைக்கு என்ன இந்த ஃபார்முலா பிழைச்சதால தானே முக்கால்வாசி. இந்த ஃபார்முலா பிழைச்சிருக்கு. என்ன ஃபார்முலா? எங்களுக்கு கிடைக்கிற என்னன்றதுக்கு அங்கால, அதையும் விட அது பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு அங்கால எங்களால் நடக்க வேண்டியது சரியா நடக்குதான்னு மனுஷன் ஒவ்வொருத்தரும் எல்லா தளத்தில் உள்ளவரும் எல்லா உறவுகளையும் இந்த ஃபார்முலாவில் நடக்க தொடங்கினா நாங்க இன்னொரு உலகத்தை காணணும். இந்த உலகத்தை காணத்தான் இஸ்லாம் விரும்புகிறேன். இந்த உலகத்தை காணத்தான் மனுஷனை செய்ய பார்க்குறேன். எங்களுக்கு மனுஷனை அப்படி செஞ்சு கொள்ளையலாம், எங்களுக்கும் அப்படி இருந்து கொள்ளையலாம் பிரச்சனை. அவங்க வேற உலகத்தில் வாழ்றாங்க. எங்களுக்கு ஜமாத்துன்ற ஒரு உலகம் அடித்தானே, அதுக்குள்ளேயும் போட்டு பாருங்களேன். ஜமாத்தால எங்களுக்கு நடக்க வேண்டியதில் இருக்கு, கட்டாயம் இருக்கு, அதுதானே வந்திருக்கு. எங்களுக்கு நடக்க வேண்டியது, நாங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த கூட்டமைப்பு, இந்த செட்டப்ல ஒரு ஏற்பாடு, இந்த ஏற்பாடுல ஒரு கிவ் அண்ட் டேக், இந்த ஏற்பாடு வந்து இருக்கு, இல்லாம இல்லை. அப்ப நாங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியா கொடுத்த மனோநிலை தானே இந்த தொடர்பாடலை வச்சுக்கிற இந்த மனக்குறையெல்லாம் மனசுல நிறைய ஆதங்கங்களுக்கு கம்ப்ளைண்ட் செய்யுது. யாரை பத்தி? அமைப்பை பத்தி. இப்ப எங்களால கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வந்ததா அல்லது எங்களுக்கு வர வேண்டியதில் போறன்ற நினைப்புல வந்ததா? பெரும்பாலும் அங்குள்ள பிரச்சனை. அப்ப உறவு தொடர்பாடல் என்றதுல குழப்பங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த ஃபார்முலா பிழைச்சதால் மனித உறவுட அடிப்படை. ரைட், குரான் வழிகாட்டல், மார்க்கத்தில் நான் குரானே பாய்ச்சி கொண்டு போறேன். வழிகாட்டல் வந்து மனுஷனை சிந்திக்கிற முறையை மாற்றி விட்டி. ரைட், வழிகாட்டல் எல்லாமே சொல்லிருக்கு. இங்க இருந்து பார்த்து நான் செய்ய வேண்டிய இந்த பார்வையில தான் சொல்லிருக்கு. அங்க இருந்து பார்த்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த பார்வையில வழிகாட்டி இல்லை. சொல்ற விளைஞ்சு தெரியா? ஜக்காத்தை கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கு. எடுக்கணும் வருது அரசாங்கத்துக்கு, அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட. ஹுத்மின் அம்பாலிஹிம் சதக்கத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் எடுங்கன்னு வந்தீங்க. அது வேற கான்டெக்ஸ்ட், அது வேற செய்தி. பொதுவா என்ன விஷயம்? ஜக்காத்தை கொடுக்கறத பத்தி தான் பேசுது. ஏன்
ஜக்காத் கொடுக்க தகமுள்ள மனுஷனுக்கு பேசியிருக்கு. நான் என்னால செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். நீங்க ஜக்காத் எடுக்கணும், நீங்க என்னென்ன தகமையில இருந்தா நீங்க ஜக்காத் எடுக்கிறாக்கள் பேசி எடுத்துருங்கன்னு சொல்லி அங்குள்ளவங்களுக்கு உரிமை பேச கொடுத்தில்ல. இதை நான் சொல்ற விளைஞ்ச தெரியும் அவங்களுக்கு. ஜக்காத் மட்டும் இல்லை, மற்ற உதாரணம் சொல்றேன். விளைஞ்சா அவங்களுக்கு வழிகாட்டல அதை தண்ட கடமையாக செய்யற மனுஷண்ட பக்கத்துல இருந்து தான் வழிகாட்டல மார்க்கம் பேசியிருக்கு. அங்கிருந்து பார்த்து அது அவரால் நடக்க வேண்டியது என்று கேட்கிற பக்கத்துல இந்த அல்ல. அதான் ஜக்காத்த உதாரணம் சொன்னா, ஜக்காத்த நீங்க இன்னென்ன தகமையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஜக்காத் பெறுவது தகுதியானவர், எனவே யார் சரி இருந்தா எடுத்துக்கோங்க, ரெண்டா வந்திருக்கி இல்லையே அப்படி சொல்றேன் இல்லை. அது உரிமை கேட்கிற லைனுக்கு போய் திரும்ப ஏன்னா இப்ப நான் என் உரிமை இது கிடைக்க வேண்டும். ஏழையிட ஹக்கு அது என்று சொல்றதும் குரான்ல வருது, ரைட்? அது ஏழையில ஹக்கை நீங்க வச்சு கொண்டிருக்கிறேன் சொல்றதுக்கே தவிர அவருக்கு எடுக்கிற அவரோட பக்கம் அவர் எடுங்க என்று சொல்ற கருத்துலே அல்ல. இப்படி பாருங்களேன், உங்களுக்கு உங்களோட பெற்றோருக்கு அங்கல பக்கத்துலேருந்து பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுத்தில்ல, பிள்ளையிட மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கு. உண்மைகள்டா நீங்க எடுக்கலும் பிள்ளைகளோட அந்த பக்கத்துல இருந்து அந்த போதனைய பேரண்ட்ஸ் தலையில போட்டில்ல. அந்த வேர்ஷன்ல இல்ல அந்த வழிகாட்டல் வந்து எந்த வேர்ஷன்ல இங்கால பக்கத்துல இருந்து உங்களோட பெற்றோருக்கு செய்யற கடமைகள் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லியிருக்கு மார்க்கம். விளைச்சா இதுதான் நான் சொல்ல பாக்குறேன். நாங்க அங்கால இன்னும் படிச்சு கொண்டு பேசுறது அது வேற செய்தி. நாங்க அதை இதையும் படிக்கிறதானே, படிச்சதால் அங்க ரெண்டு கொண்டு பேசுறோம், அது பிழை இல்லை. ஆனா மார்க்கத்தோட வழிகாட்டுற வேர்ஷன் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்யறதுக்குரியதை பேசிக்கே தவிர அங்கால பக்கம் இருந்து எந்த உரிமைன்னு கேட்கறதுக்கு அல்ல. வழிகாட்டு படிச்சு விலையும் கொள்ள இல்லை உரிமைன்னு சொல்லி, ரைட்? இது நல்ல உதாரணம். அது பெற்றோருக்கு உங்களோட பிள்ளைகள விஷயத்துல உங்களுக்கு இன்னென்ன உரிமை எல்லாமே நீங்க எடுக்கலும், அது செய்யலும், இது செய்யலும் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி வழங்கில்லை. இங்கால பிள்ளைக்கு படிப்பிச்சிருக்கு மார்க்கம். உங்களோட பெற்றோரோட விஷயத்துல உங்களுக்கு இப்படியெல்லாம் கடமை இருக்கு. நீங்க அவங்கள பார்க்கணும், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யணும், நன்மை செய்யணும் என்றதான் நீங்க வழிகாட்டப்பட்டி. இதே தான் எல்லா வழிகாட்டலும் இதுதான் வேஷம், ரைட்? அது கூட மார்க்கம் என்ன சொல்ல பார்க்கிற, எனக்கு வர வேண்டியதுகள் என்ற பார்வையில மனுஷன் வாழ்ற இல்ல, என்னால நடக்க வேண்டியது என்ற பார்வையில மனுஷன் வாழும். நான் செஞ்சிட வேண்டியதுகள், நான் கொடுக்க வேண்டியதுகள், ஏண்ட கடமைகள் என்ற பார்வையில தான் மனுஷன் வாழ வேண்டியது. அதுதான் மார்க்கம் மிகச்சி சொல்ற விஷயம். உரிமைகள் மீறப்படுற நேரம் அந்த ஹக்கை பெற்றுக் கொடுக்கறதுக்கு வழிகாட்டல் வேறையா இருக்கு, ரைட்? மனுஷன் சிந்திக்கிற முறைய குரான் மாத்துது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் பெற்றோர் சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏழைகள் உங்கள்கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு என்றதல்ல ஜக்காத் விஷயத்துல மார்க்கத்துல வழிகாட்டல். அவர்களுக்கு நீங்க கொடுங்க, உங்களோட பக்கத்துல நின்று சொல்லி சம்பாதிக்கிற அந்த பக்கத்துல நின்று சொல்லிக்கிறது. குரான் அந்த மனுஷன் சிந்திக்கிற முறையை மாற்றுது. அயலவர்கள் உங்களை மதிக்கணும் என்று அல்ல குரான் படிப்பிச்சிருக்கிறார். அயலவர்கள் மீது உங்களுக்கு கடமைகள் இருக்கு என்று சொல்லியிருக்கு இங்கால பக்கம் நின்று, ரைட்? மிக கஷ்டம் இல்லை, நான் அந்த எளிமையா விஷயத்தை சொல்றேன். வலியுறுத்த பார்க்குறேன் என்னண்டா, எங்கட மைண்ட் செட்டை மாற்றணும். உலகத்துல மனுஷன் யோசிக்கிற முறையை மாத்துற வேலையை தான் குரான் செஞ்சு, இந்த மார்க்கம் செஞ்சது தான். எங்கட இப்படி புரிஞ்சு கொள்ளாட்டி இஸ்லாத்துல இருக்கிறது தானே அங்கே மீக்கு எல்லாம் என்ன பெரிய வித்தியாசம் என்று கேட்டுருவாங்க. இதே உரிமைகள் அங்கே அங்கே எல்லாம் தோதுக்கிட்டு வச்சு இஸ்லாம் ஒரு வேறொரு வேர்ஷன்ல தான் அதை முன்வைத்திருக்கிறது என்று நான் சொல்றேன், ரைட்? குரான் சிந்திக்கிற முறையை மாத்தி உறவினர்கள் உங்களை தேடி வரணும் அந்த மறுபக்கத்தில் நின்று படிச்சல்ல, உறவினர்களை நீங்க சேர்ந்து நடக்கணும் இங்காலேயும் தான் வழிகாட்டு, ரைட்? எல்லா வழிகாட்டல்களும் செய்யற மனுஷனுக்குரியதா சொல்லப்பட்டிக்கே தவிர அடுத்தவனுக்குரிய உரிமையாக நின்று அதை பார்த்து கேட்கிற கிளைம் பண்ற வேர்ஷன்ல அல்ல மார்க்கம் ஒரு மனுஷனுக்கு படிச்சுக்கிறோம். ஏன் இந்த அணுகுமுறை இந்த வேர்ஷன்ல தான் மார்க்கம் மனுஷனுக்கு வழிகாட்டிக்கிற என்றது? ஏன் இந்த அணுகுமுறை? எல்லாரும் உரிமைகள் கேட்கிற டோன்ல வாழ தொடங்கினா உலகத்துல ஒன்றும் நல்லாய்க்காது, ஒன்றும் செய்து போக மாட்டாது. எல்லாரும் உரிமை கேட்கிற இடத்துல நின்றா நீ முட்டி மோதி இருக்க வேண்டியதுதான். நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்ல ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்திருக்கேன், வளமையா பாவிக்கிற உதாரணம். இப்ப ஹதியா கேட்டு ஒரு ஆள் வாராரு, ஹதியா கேட்டு யாசகம் கேட்டு ஒரு ஆள் வாராரு, பார்த்தா நல்லா ஆயிக்கிறாரு, கைகால் நல்லா இருக்கு, தோற்றம் நல்லா இருக்கு, விஜாரம் ஆயிக்கிறாரு, ஊனங்கள் ஒன்றும் இல்லை, ஈவன் முதுமையும் இல்லை, நல்லா ஆயிக்கிறாரு. என்ன செய்யணும்? நாங்க எங்களை வீட்டு வாசலுக்கு வந்துக்கிறார். நாங்க ரோட்ல போற நேரம் எங்களுக்கு எதிர்நோக்க வேண்டி வருது. அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, என்ன செய்யணும் சொல்லுங்களேன். மார்க்கத்தை சரியா விளங்கிக்கிற பின்னல்ல சொல்லுங்க பார்க்க. கொடுக்குறா, இன்னொன்றையும் செய்யறான்.
இப்ப இந்த ஆண்ட விஷயத்துல மார்க்கத்தை வழிகாட்டல் எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்துல இருந்து சொன்னா மொத்தமா 2 வழிகாட்டலி இங்க ஒண்டி ஒரு குடுக்கணும் யாசகம் கேட்டு வாரோட குடுக்கணும்ன்ற தலைப்பெல்லாம் ஒரு தொகை நான் படிச்சு வச்சுக்கோம். ரைட். இன்னொன்று இந்த கைகால் நல்லா இருக்கி உஜார் ஐக்கிறாரு, இளமை ஐக்கிறாரு, நல்லா ஐக்கிறாரு, வாட்ட சாட்டம் ஐக்கிறாரு, இந்த ஆள் யாசகம் கேட்கப்படாது, அதுவும் மார்க்கம். இப்ப ஏண்ட வேலை என்ன, எனக்கிட்ட வந்தவர்கிட்ட ஏண்ட பிரைமரி வேலை என்ன, ரசூலுல்லாஹ் 2 செஞ்சாங்க ஒரு இடத்துல. இட்ஸ் டிஃபரண்ட். ரைட். இப்ப ஏண்ட பிரைமரி வேலை என்ன, வழிகாட்டல் என்ன, ஏண்ட பக்கத்துல நின்று வழிகாட்டல் தான் இப்ப எனக்கு புரியுது. நாங்க என்ன செய்யற ஈக்குதானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி வந்த ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்து அந்த இப்படி எந்த நாள் செய்யாமைக்கிற விஷயத்தை செஞ்சு அவருக்குரிய கொடுத்து தான் அடுத்த கதையை சொல்லி அனுப்பினாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், நல்லா தானே இருக்கிறீங்க, கூடவே வாங்கி கொடுத்தாங்க, அது உதவித்தான். கேட்டு வந்த உதவிக்கு ஒரு தேவையான உதவியோட செஞ்சுதான் மறுபக்கம் நின்று. இப்ப நாங்க இங்கால நின்று செய்ய வேண்டியதை செய்யாம மறுபக்கம் நின்று, உனக்கு தெரியுமா மார்க்கெட்ல இருக்கு நல்லா இருந்தா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்டான்டா, உனக்கு தெரியுமா மார்க்கெட்ல கேட்டா கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் மறுபக்கம் நின்று பின்பற்ற அதைத்தான் இங்க சொல்றேன். உறவுகளோட அடிப்படை ஒவ்வொருத்தரும் அவங்களோட பக்கம் நின்று உள்ளத்தை பின்பற்றுறது தான். உலகம் இதை மறுபக்கம் பெறட்டி, அதுதான் உரிமைகளுக்கு கோஷம் எழுப்புற உலகமா இன்னைக்கு உலகம் மாறி இருக்கிறது. அதால தான். ரைட். அப்ப இப்படி யோசிச்சா உரிமைகளை மறுக்கிறண்டா கருத்து. ஒருத்தர் உரிமை கேட்கப்படாது, ஏண்ட மத்த பக்கம் நின்று எனக்குரியதை பத்தி பேசப்படாது. அப்படி அல்ல. உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான சிறந்த வழி ஒவ்வொருவரும் தண்ட பொறுப்பை செய்யறது தான். பொறுப்புகள் என்ற நிலையில நின்று ஏண்ட பொறுப்பு என்னன்ற நிலையில இருந்து வாழ்றதுக்கு மனுஷர்களை கொண்டு வரையில்டா உரிமைகளை பாதுகாக்கிற போராட்டம் கொண்டு இல்லாம வைத்து. இது ஐடியல் தான். இந்த கதை ஐடியல் கதை. இப்படி நடக்கிறல்ல உலகத்துல ஒரு காலம். அதனாலதான் மார்க்கத்திலே உரிமைக்கு போராட்டத்தை பத்தி இன்னொரு பக்கம் வந்திருக்கு. மண் காத்தல தூண மாளிகை பிரகுவ ஷஹி, தனக்கு நடக்கிற அநியாயத்துக்காக தனது செல்வத்தை பறிச்சதுக்காக எதிராக போராடியலும் வருது. அது வேற செய்தி. ரைட். இதெல்லாம் எக்ஸெப்ஷனல், அடிப்படையான விஷயம் இதுதான். ரைட். அப்ப அப்படி எல்லாரும் தண்ட பொறுப்பை சரியா நிறைவேற்றுவாங்க. எனவே உரிமைகளுக்கு குரல் எழுப்புற ஒரு நிலைமை ஒன்று உலகத்தில் இருக்காதுன்னு அப்படி யூட்டோப்பியன் கற்பனை ஒன்றோட நான் சொல்லல. அப்படி ஒரு உலகம் வராது, அப்படி வார இல்லை. இந்த எல்லாம் நான் சமஞ்சத்துக்கு போற மனுஷர்கள் பெரும்பாலானாக்கள் திருந்தி உலகம் இப்படி போற நிறையவே ஆங்காங்கே குழப்புற ஆட்கள் இருப்பான், பறிக்கிற ஆட்கள் இருப்பான், அடுத்தவன் உரிமையை மீறுற மனுஷன் உலகத்தில் இருப்பான். அதுதான் உலகத்தை யதார்த்தம். அந்த நேரம் அவன் நடக்கிறதுக்கு ஏற்பாடிக்கு சட்டம் இருக்காது. அது இருக்கு மார்க்கத்துல. அது இல்லாம உலகத்தை நடத்த இயலாது. ரைட். இப்ப நான் ஒரு கோணத்துல சொல்லிக்கிறேன், பொறுப்புகளை நிறைவேற்ற ஆட்களா மாறுறது தான் எங்களோட உறவுகளை பேணுறதுக்கான அடிப்படை. உறவுகள் எப்படியான வகைகள் எல்லாம் உறவுகளை குரான் மனுஷனுக்கு வச்சிருக்கி, அது ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்கு சொன்னேன். அது போக உறவை மெயின்டைன் பண்றதுக்கு, உறவுகளை நல்லா அமைச்சு கொள்றதுக்கு, உறவை பாதுகாக்கிறதுக்கு, உறவை சீராக அமைத்து கொள்றதுக்கு பேசிக் பொறுப்புகளை நிறைவேற்றுறது தான். ரைட். இது வச்சு தியரியா சொல்ல தேவையில்லை. எங்களோட வீட்டுல இதை கொண்டு போய் அப்ளை பண்ணினா நாங்கள் விலை கொள்வோம். எங்களோட வீட்டுல உள்ள உறவு தொடர்பாடல் இந்த விஷயங்கள்ல இதை அப்ளை பண்ணிட்டாலே நாங்கள் இந்த விஷயத்தை விலை கொள்வோம். இன்னொரு கோணத்துல இதை சொல்லு. எப்படி ஒரு நான் இந்த 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 நிகழ்ச்சிக்கு தலைப்பா இதை போடுவோமான்னு பார்த்து தான் போறோம். இல்லாது இன்னொரு கோணத்துல சொல்ற கீழே என்னது, உறவுகள் அல்லாட ஆயத்துகள், அது மனுஷனுக்கு அமானத்து. அது அல்லாட ஆயத்து தான் உறவுகள் சொல்ற. எல்லா உறவுகளும் அல்லாட ஆயத்துகள், அத்தாச்சு. ஆயத்துன்னு உங்களுக்கு தெரியும். மனுஷனுக்கு அது அமானத்து சொல்ல விளைச்சா அவங்களுக்கு குரான் நேரடியா சொல்லுது இந்த கருத்தை. உறவுகள் ஒரு ஆயத்துன்னு உங்களுக்கு தான். ஆயத்துன்றது வசனம் என்று கருத்து மட்டுமல்ல, அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்ள முடியுமான அல்லாஹ்வுடைய படைப்புகளில் காணப்படும் அவனை புரிந்து கொள்வதற்கான அடையாளங்கள் அனைத்தும் ஆயத்து தான். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளையிலும், அல்லாஹ்வுடைய பண்பொண்ட உணரையிலும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒன்றை பற்றி சுபஹானல்லாஹ் என்று எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள அந்த எல்லாமே ஆயத்து தான். அந்த கருத்துல தான் இங்க இந்த ஆயத்துன்னு சொல்றேன். உறவுகள் ஒரு ஆயத்துன்னு சொல்றேன், அந்த கருத்துல தான். ரைட். உறவுகள் ஆயத்து, மனுஷனுக்கு அது அமானத். அல்லாஹ் தஆலா ஏற்பாட்டுல அது ஆயத்து. ரைட். உதாரணம் கொஞ்சம் எடுங்களேன். அந்த கருத்துல அல்லாஹ் புரிஞ்சு கொள்றதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் ஆயத் என்ற கருத்துக்கு உதாரணம் தான் சொல்றேன். இரவும் பகலும் ஆயத்துன்னு குர்ஆன் சொல்லுதானே, ஆயாத்துல் உலில் அல்பாப் என்று குர்ஆன் சொல்லு. என்ன கருத்துல அது? இந்த கருத்துல தான். அல்லாஹ் புரிஞ்சு கொள்றதுக்குள்ள ஒரு ஏற்பாடு, அதால அல்லாஹ் விளங்கு. இரவும் பகலையும் சரியா பார்த்தா அல்லாஹ் விளங்கிடும், அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்கிடும், அவனை உணரையிலும், அவனோட ரஹமத்தை உணரையிலும்,
அவனோட வல்ல இப்படி உள்ளதுதான் அது, ரைட்? மலை பெய்கிற மலை ஒரு ஆயத்து, அது அல்லாஹ் புரிஞ்சு கொள்ள தானே. குர்ஆன் நேரடியா கேட்குது தானே, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த வானத்தை பாருங்க, மலையை பாருங்க, ரைட்? மலைகள் ஆயத், அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளையிலும். மனிதனின் படைப்புகளும் மனித படைப்பும் ஒரு ஆயத்து தான். மனுஷனை பார்த்தாலும் அல்லாஹ் விளங்குறதானே, சிலாக்களை பார்த்தா அல்லாஹ் விளங்குறதானே, ஆயத்து. உங்களுக்குள்ளே நாங்கள் ஆயத்துகளை கொண்டு வஸனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் ஃபி அன்ஃபுஸிஹிம், இப்படி வருது. உங்களே பிரபஞ்சத்திலேயும் உங்களுக்குள்ளாலே நாங்கள் ஆயத்தில் வச்சுக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ ஆயத்துன்றது அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்றதுக்கான ஏற்பாட்டுக்கு ஆயத்து. அந்த கருத்துல தான் இந்த உறவுகளும் ஆயத்து என்று சொல்கிறேன். குர்ஆன் இந்த வசனத்தை சொல்கிறது ஆயத்துன்னு முடியும். உங்களிலிருந்தே உங்களுக்குரிய துணையை படைச்சிருக்கிறது அல்லாஹ்வுடைய ஆயத். இந்த உறவு, இந்த ஏற்பாடு அல்லாஹ்வுடைய ஆயத் என்று குர்ஆன் அந்த வசனம் தான். இதை சூரத்து ரூம்ல 21வது வசனம். அப்ப கணவன் மனைவி உறவு அப்படி ஒரு ஏற்பாடு, அது ஆயத் என்று அல்லாஹ் சொல்றான். உறவு ஆயத், அல்லாஹ் பால் அது ஒரு ஆயத். ஒரு நல்ல குடும்பம் என்று சொல்றது அல்லாஹ்வை நினைவூற்ற ஒரு ஆயத். அது எப்படி? அது எப்படி சொல்லுங்க பார்க்க. ஒரு தாய் பிள்ளையோட வச்சிக்கிற நேசம், இரக்கம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. மனுஷன் தாய் செய் மட்டுமல்ல, மிருகங்கள்ல அல்லாஹ் வச்சுக்கிறானே ஒரு அதை நாங்கள் நிறைய பார்க்குறோமே, வீடியோலாம் வருதுதான் இந்த காலத்தில். அந்த பிணைப்பு, ரைட்? தண்ட குஞ்சியை காப்பாற்றுறதுக்கு எடுக்கிற அந்த பறவை எடுக்கிற முயற்சி, ஒரு தாய் நான் பெற்ற பிள்ளைக்காக எப்படியெல்லாம் மாறி நிற்கிற அந்த நிற்கிற கொடுக்குற வாழ்க்கை இருக்கே, அது ஒரு ஆயத்து. லேஸ் மாசான விஷயம் ஒன்று இல்லை. பார்த்தா அல்லாட வல்லமை விளங்குற ஒரு விஷயம் தானே அது. அல்லாட வல்லமை உறவுகள் ஆயத்துகள், அல்லாட வல்லமை விளங்குற விஷயம் தான் அது. சாதாரணமாக சகிச்சு கொள்ளையில்லாத விஷயங்கள் எல்லாம் தண்ட பிள்ளைக்காக, தான் பெற்ற பிள்ளைக்காண்டா சகிக்கிறன்று உணராமலும் செய்கிறாய். அந்த அளவுக்கு அந்த 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 அது ஒரு ஆயத்து. அந்த 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 உறவு ஆயத்தன்று குர்ஆன் சொல்கிறது. தந்தை பிள்ளை உறவு, பாப்பா கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு, ஓடுறாரு, ஆட்டுறாரு, பெரிய சிரமம் ஒன்று எடுத்துக்கொள்றாரு, பிள்ளைய படிப்பிக்கணும் உண்டு, ஒழுக்கமா வளர்க்கணும் உண்டு, ஸ்கூலுக்கு போடுறதுக்கு ஒரு அரைச்சல் அலைகிறாரு, என்னதுக்குன்னா அலைகிறதானே. இது ஒரு ஆயத்து. இது சும்மா செய்யலாத இன்னொரு மனுஷனுக்காக இப்படி இந்த பிணைப்பு அல்லாஹ் தானே வச்சுக்கிறான். அடுத்த மனுஷனோட பிள்ளையோட வச்சிருக்கி, இது ஒரு ஆயத்து. சும்மா செய்யலாதே, இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கலுமா சும்மா? இந்த பிணைப்பு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இல்லாட்டி வானாண்டு போகும், வெறுத்து போகும், வெறுக்கிறல்ல தானே அல்லாஹ்வுடைய ஆயத்து அது. சரி, சகோதர சகோதரிகளோட எங்களோட சிப்ளிங்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம். என்னதான் சும்மா மனுஷன்ற வகையில் அங்கங்களை இதுகள் இருந்தாலும் கூட அந்த அந்த அட்டாச்மெண்ட் அது வித்தியாசம். அது 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 ஒரு அலாதியானது, அது ஆயத்து. அல்லாட அத்தாட்சி அது. எல்லா மனுஷனை இப்படி படைச்சு வச்சுக்கிறான். சும்மா சும்மா வந்து இந்த டாவின் சொல்ற மாதிரி மனுஷன் வந்திருந்தா இப்படி வரையுமா? டாவின் சொல்ற மாதிரி மனுஷன் வந்திருந்தா இந்த உறவு வந்திக்குமா, இந்த பிணைப்பிக்குமா? இந்த பாடுபடுறா பிள்ளைக்காக, இந்த பாடுபடுறா நானக்கு தம்பிக்காக, இவ்வளவு இயலுமா? அப்படி இல்லை. அது எப்படி விளங்கு தானே. டாவின் சொல்ற சாமான் எப்படி திரியுது உலகத்துல, அது இப்படி திடீர் இல்லையே. இது ஆயத்து, அல்லாஹ் இது படைச்சிருக்கு. இந்த உறவு இப்படி அமையணும்னு சொல்லி. நண்பர்கள் அது ஒரு பிணைப்பு தானே, உறவு ஒன்று, அது அலாதி தானே. அது இப்படி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் இப்படி நேசிக்கலும் உள்ள இந்த இந்த டிஃபால்ட் அரேஞ்ச்மெண்ட் அது அல்லாஹ் வச்சு இல்லாட்டி நடக்காது. எங்களுக்கு எங்கட ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனிதனுக்காக உயிரையும் கொடுக்குறான் தானே. தான் நேசிக்கிற ஒரு ஆளுக்காக அன்கண்டிஷனலி உலகத்துல மனுஷன் வேலை செய்யறான் தானே. ஆயத்தா இல்லையா? இப்படி சும்மா வரையலாதே. டாவின் சொன்ன மாதிரி மனுஷன் வந்து வரையலாது. அல்லாஹ் இப்படி உறவுகளுக்காக மனுஷனை படைச்சிக்கிறான். எங்களோட அயலவர்கள் நாங்க பலவீனம் வாய்ந்தாலும் நான் மனுஷன் ஃபித்ராவை தான் சொல்றேன். நாங்க இதுல எல்லாம் பலவீனம் கிடைக்கும். தாய்ட்டையும் பலவீனமிக்கும், தந்தைட்டையும் சில பலவீனமிக்கு, சகோதர உலகங்கள பலவீனம், அதெல்லாம் நான் பேசுறேன். ஃபித்ரால மனுஷன் இயல்புல அல்லாஹ் படைச்ச ஃபித்ரால் இது ஒரு அலாதியான பார்த்து ரசிக்கலுமான ஒரு விஷயம். அண்டை வீட்டாளால் கஷ்டப்படுற நேரம், அவர் நோய்வாய்ப்படுற நேரம்,
ரைட். எங்களோட பலவீனங்கள் இருந்தாலும் கூட அடிப்படையில் மனுஷன் அதில் ஒரு பிரச்சனை உண்டு, ஒரு ஒரி உண்டு, அதை கவலைப்படுறோம், அதுக்கு செய்ய பார்க்கிறோம். இந்த நேச்சர் ஒரு ஆயத்து, மனுஷன் உறவுகளை அல்லாஹாலா அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்றதுக்கு முடியுமான ஒரு ஆயத்தாகத்தான் வைத்திருக்கிறான். அந்த செய்தி தான் நாங்கள் சொல்ல பார்க்கிறோம். ரைட். மறுபக்கம் உறவுகள் ஒரு அமானத். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்த ஆயத்து மனிதனுக்கு அது அமானத். நான் ஏற்கனவே சொன்ன செய்தியை இன்னொரு பக்கம் சொல்றேன். ரைட். அல்லாஹ் ஒப்படைச்சிக்கிற பொறுப்பு உண்டு. இந்த வேர்ஷன்ல எங்களுக்கு பார்க்க இயலும்னா எங்களோட உறவுகளோடு உள்ள எங்களோட கணுதன் எல்லாம் அப்படியே மாறிடும், மறுபக்கம் மாறும். இது பொறுப்பு, அல்லாஹ் தந்திக்கிற அமானத் உண்டு. ரைட். இப்படி பாருங்களேன், எங்களோட பிள்ளையோட அல்லாஹ் தந்த அமானத் இது ஒரு ஆயத், சேம் டைம் அல்லாஹ் தந்த அமானத். எப்படி நடக்கிற நாங்க நடந்து கொள்ற முறையே வேறொரு வேர்ஷனுக்கு போய்த்திரும், வேற மாற்றம் கொண்டு எடுக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தா அதை தரல இதை தரல, இந்த 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 மன உளைச்சல் தங்கால அல்லாஹ் தந்திக்கிற அமானத், இதுக்குரிய கடமைகளை சரியா செய்யணும், நான் விசாரிக்கப்படுவேன், பதில் சொல்லணும். ரைட். என்ற வேர்ஷனுக்கு விஷயம் மொத்தமா மாறிடும். இந்த உறவு அமானத்து எடுத்தா. ரைட். மனைவி ஒரு அமானத், கணவன் என்ற அந்த உறவு ஒரு அமானத், அல்லாஹ் தந்தது. கேள்வி இருக்கு, விசாரணை இருக்கு, அந்த முறையில கையாளும். ரைட். அப்படி அமானத்தின் பார்வை இல்லாட்டி நாங்க அதிகார மைண்டுக்கு வருவோம். அமானத்தின் பார்வைக்கு வந்தா அப்படி வரையலாம். நாங்க வேலை வாங்குற எங்கட ஊழியர்கள் அமானத், அந்த மைண்டுக்கு வந்தா வேற மாதிரி நடப்போம். நாங்க அவங்களோட நடந்து கொள்ளும் முறை வேறையாகி, இல்லாட்டி எப்படி நடப்போம்? அதிகாரத்தோடு நடப்போம். அவரு நான் சம்பளம் கொடுக்குறாள், எனக்கு இழைக்கிறவர், அவ்வளவுதான். நான் வேலை வாங்குறாள், உரிமை கடமைக்கு தான் வேற செய்தி என்று வேறொரு லைனுக்கு வரும். அமானத்தின் லைனுக்கு வந்தா வேறொரு வாசனை ஒன்று எடுத்து அவர் நடந்து கொள்ளணும். மார்க்கம் அங்கதான் கொண்டு வருது, எங்களோட உறவை அங்கதான் கொண்டு வருது. ரைட். பெற்றோரோட உள்ள விஷயம் ஒரு அமானத், அது சும்மா கொடுக்கல் வாங்கல் பார்க்கற இல்ல. பாப்பா சொத்துக்களை பிரிக்கிற நேரம் வேண்டிய விஷயத்துல தவறு விட்டதான், அதுக்காக இப்ப கணிதனி மன்ற மோட்ல பாப்பாவோட டீல் பண்ணலாம், அமானத் அது. பாப்பா பிள்ளைய டீ கேளும், இப்ப அதுக்கு ரிட்டர்ன் ஆபா பாப்பாவோட கொடுக்கல் அந்த சொல்ல நடந்து கொள்ள போற அப்படி ஏலாம், யாருக்கும் அனுமதிக்காது, அமானத் அது. சொல்ல விளைஞ்சா பெற்றோர் விஷயம் தனியே உள்ளத, அவங்க சரியா நடக்கிறாங்களா பிழையா நடக்கிறாங்களா பொறுத்து தான் நாங்க சரியா பிழையா நடக்கிறன்னு ஒரு விவகாரம் கிடையாது. அன்கண்டிஷனலி எங்களோட கடமைகளை சரியா செய்யும், அவ்வளவுதான். பாப்பா சரியா நடக்கல, அவர் படிப்பிக்கல, என்ன அவர் எனக்கு தரல, அங்க கொடுத்து அன்றாட வீட்டுல கேள்விப்படுறதை நான் சொல்றேன். ரைட். அந்த ஃபார்முலாவுக்கு பெற்றோரோட போகலாது. உங்களுக்கு எங்கேயா படிச்சு தெரிஞ்சா எனக்கு சொல்லி தந்துடும், எனக்கு தெரியாது, அப்படி இல்லை. ரைட். எனக்கு நெருக்கமான ஒரு கூட்டாளி, அவர் சொல்றதை பார்த்தா அவங்களோட தாய் பிள்ளையாத்தான் நடக்கிறாங்கன்னு நினைக்கிறார். நிறைய தகவல் சொன்னார், இப்படி நடக்குது, இப்படி செய்யறாங்க, இப்படி செஞ்சாங்க, இப்படி ஏசினாங்க, இப்படி பேசினாங்க, நிறைய சொல்றாரு. நான் ஒரே ஒரு வசனம் தான் சொன்னேன், பொறுமை மட்டும்தான் வழி, நீங்க ரிட்டர்ன் ஒன்று செய்யலாம். இது அவ்வளவுத்துக்கும் பொறுமையோட இயங்கிற வேண்டியதான், வேற ஒன்றும் செய்யலாம். அதான் சோதனை, அதெல்லாம் அவருக்கு வச்சுக்கிற சோதனை. எல்லாம் கூலியை தருவான், அவ்வளவுக்குள்ளே பொறுமையோட அவங்க நடந்தது. அப்ப உறவுகள் அமானத், அது சும்மா வெறுமனே அவங்க சரியா நடக்கிறா நான் அவங்களோட எப்படி நடக்கிறேன்னு பார்க்குற முறையில அணுகிறதல்ல. பேரண்ட்ஸ் அதில் ஸ்பெஷலான விஷயம். எல்லா உறவும் அப்படித்தான். பெற்றோரோட உறவு அமானத். அமைப்புன்ட்டு எங்களுக்கு ஒரு தொடர்பாடல் கிடைச்சி, அமைப்புக்கு பொறுப்பாளர் வைக்கி, சகா ஊழியர்கள் இருக்கிற சூரா, அது இதுன்னு ஒரு ஏற்பாடு. இந்த உறவுகள்லாம் அமானத். இதுகளுக்கு கேள்வி இருக்கு, இதுக்கு செய்ய வேண்டியதில் இருக்கு, இதோட நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் இருக்கு, இதெல்லாம் கேள்விகள் இருக்கு, விசாரணை இருக்கு, பதில் சொல்ல வேண்டி. எங்களோட அயலவர்கள் எங்களுக்கு அமானத். என்னமோ அவன் தலைவிதியில் அவன் வந்து எங்கள்ட விட்டு அக்கத்துல வாழ்றன்னு பாக்குறல்ல, எனக்கு அமானத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்க அவன் பக்கத்துல, அவனோட நான் எப்படி நடக்கிறேன்னு பாக்குறது. ஏன்னா பக்கத்து விட்டால பாக்குறது இல்லை. நாங்க என்ன செய்ய வந்து இப்ப அங்கன கடை வந்து சேர்ந்துக்கிறான், அவன் வாழ்ந்துட்டு போறான். என்ன செய்ய ஏண்ட விட்டு பக்கத்துல வாழ அமைஞ்சிருக்கு இல்ல. எங்களுக்கு சோதனையாக நீ எப்படி அவனோட இருக்கிறான்னு பார்க்க அல்லாஹ் கொண்டு வந்து வச்சுக்கிற அமானத்துன்றது. இந்த முறையில உறவுகளை இப்படி பார்க்க தொடங்கினா எங்கட மனிதர்களோடு உள்ள டீலிங் மொத்தமா மறுபக்கம் போகும். நல்ல உலகம் ஒன்று இஸ்லாம் செய்ய பார்க்குற இப்படித்தான். மனுஷர உறவுகள்ல நல்லா இருப்பாங்க, புரிஞ்சு கொண்டு இருப்பாங்க, பொறுப்புகளை நிறைவேற்றுவாங்க. இதுதான் அந்த முறை. இந்த வேர்ஷனுக்கு மாத்துறது தான் இது. இது இல்லாம மற்ற முறையில இனி சண்டை சச்சரவு,
எனக்கு தரல, பரீட்சை, பிரச்சனை, வழக்கு, வம்பு நிற்குது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயும் அதுதான், குடும்பத்திலையும் வழக்கு கோர்ட்ல, சகோதரர்களோட வழக்கும் போலீஸ்லையும் கோர்ட்லையும், அண்டை வீட்டாரோடையும் வழக்கு போலீஸு கோர்ட்டு இல்லாமல் இல்லை. சில நேரம் எங்கள்கிட்ட வேலை செஞ்ச தொழிலாளி லேபரா ஊழியரும் லேபர் கோர்ட்டில், அவர் லேபர் கோர்ட்டில். இது என்ன இது? இந்த வேர்ஷனுக்கு மனுஷனுக்கு நடந்து கொள்ளையதாங்க. சில நேரம் எங்களோட பக்கம் நியாயம் இருந்து பிள்ளைகள் அவரோட பக்கம் அவர் நடக்கல, சரியா நீக்கலாம் வேலை செய்யுது. இந்த அணுகுமுறை பிழைச்சது தான். உறவுகள் ஒரு ஆயத், அல்லாட அற்புதத்தை விளங்கியலும் அதை சரியா பார்த்தா அது ரசிக்கலும், மறுபக்கம் அது ஒரு அமானத். ரைட்? அப்படி விளங்காட்டி அந்த ஓனர்ஷிப் மைண்ட் ஒன்றில் நடந்து கொள்ள பார்ப்போம். அமானத்துன்னு மறந்தோடனே எனக்கு பொறுப்பா தரப்பட்டிக்கு நான் கையாண்டு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு அல்லாஹ்கிட்ட பதில் சொல்றதுக்காக வந்திருக்கின்ற பார்வை தான் அமானத்துன்ற. அந்த பார்வை வராட்டி என்ன, ஓனர்ஷிப் மைண்ட் ஒன்று வர. அப்ப திகட்டாராட்ட கையாளுற. எங்கட புள்ள தானே, நான் சொன்னா கேட்கத்தானே வேணும். நான் சொல்ற மாதிரி நடக்கணும், நான் சொல்ற இடத்துல முடிக்கணும், நான் சொல்ற இடத்துல நான் சொல்ற தொழிலை செய்யணும், நான் சொல்ற படிப்பை படிக்கணும். இப்படித்தானே பிள்ளைகளை கையாளுறாங்க. இல்லை அது மொத்தமா பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவார். இந்த மைண்ட் செட்டை மாற்றி தான் கையாளணும், அமானத்தான் கையாளும். அமானத்துன்ற பார்வையில் இருந்து தான் இந்த தெரிவை செய்கிற என்ற இடத்துக்கு போகணும். அப்பயும் இதே மாதிரி சொல்லிடும், அது பிரச்சனை இல்லை. ரைட்? அல்லாஹ்வால ஒப்படைக்கப்பட்ட அமானத்து. மனைவி கணவன் என்றதும் அப்படித்தான். எங்களோட உரிமை எங்களோட உரிமை என்ற மைண்ட் செட்டில் கையால் இயலாது. கணவன் அப்படி கணவன் விஷயத்தில் அப்படி எதிர்பார்க்க மேலாது, மனைவி அப்படி நடத்த மேலாது. அமானத்தாக, அமானத்தை சொல்லக்கூட சிம்பிளாக விளங்கிக்கோங்க. எல்லா நாளே கேள்வி கேட்கிறான் இதெல்லாம் பற்றி, அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ரைட்? அந்த வேர்ஷனில் தான் நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது. பெற்றோர் ஒரு சுமை இல்லை, அது அல்லாத அந்த அமானத்து. அது இனிமே இப்போ வயசாலியாக இப்படி என்னமோ அந்த கால ஓட்டத்தில் ஆகி இப்போ எங்கட வீட்டில் ஈக்கிறாங்க. இப்படி நான் சொல்கிறேன், நேச்சுரல் ப்ரோசஸில் இப்படி வந்து ஈக்கிறாங்கன்னு பார்க்குறல்ல. எல்லாம் அமானத்தா எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறது. ஏண்ட கணக்குன்னு அவங்களோட எப்படின்னு பார்க்குறது. அந்த பார்வையில் பார்க்க இயலும்னா எல்லா பிரச்சனையும், முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும், உலகம் நல்லா இருக்கு. ரைட்? எங்கட நினைக்கிற நேரம் அந்த அதிகார மனோநிலை வார். அல்லாஹ் தாலா ஒப்படைச்ச அமானத்தின் பார்வையில கையாண்டா முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு போகும். ரைட்? கடைசியா இதைவிட உங்களுக்கு எடுக்க மாய்க்கு நினைக்கிறேன். இந்த கற்றல் வகுப்புன்ற வகையில பிறகு இதை ரிப்பீட் பண்றதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொன்னதால நான் கொஞ்சம் இப்படி விஷயங்களை போட்டேன். நீங்க இதெல்லாம் இதே டோனுக்கு வேற விஷயங்களை நீங்க போட்டு கலந்துரையாடையலும். ரைட்? இதை கொஞ்சம் வாசிக்கும். உறவுகளோட சிம்பிளா ஏண்ட உறவுகளோட எனக்கு சம்மந்தப்பட்டு நாங்கள் ஒரு உறவுல டயக்ராம் ஒன்று சொன்னோம், ஒரு பெரிய ஒரு படம் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த உறவோட நெட்வொர்க்குள்ள தான் நான் நடுவில் வைக்கிறேன். எனக்கு சகோதரர்கள் இருக்கி, எனக்கு பெற்றோர் இருக்கி, எனக்கு மனைவி மக்கள் இருக்கி, எனக்கு சக முஸ்லீம் இருக்கி, முஸ்லீம் அல்லாத மனுஷன் இருக்கி, இந்த பிரபஞ்சம் இருக்கி, என்ன சுற்றி என்ன படைச்ச படைப்பாளனோட எனக்கு கனெக்ஷன் இருக்கி, தொடர்பாடல் இருக்கி, இந்த நெட்வொர்க்குள்ளுக்கு நடுவில் தான் நான் ஈக்கிறேன். இது எல்லாத்துலேயும் கடமைக்கு முன்னுரிமை கொடுக்குற அணுகுமுறையில தானே நான் வாழ்றேன் என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளணும். கடமைக்கு முன்னுரிமை கொடுக்குற எங்களோட மனைவியோட அப்படி இருக்கிறோமா, கணவனோட அப்படி இருக்கிறோமா, பிள்ளைகளோட அப்படியா, எங்களோட சக ஊழியர்களோட, நாங்கள் புலங்குற ஊராக்களோட, முஸ்லிம் அல்லாத மக்களோட, இதுல இப்ப தனி மனுஷன் என்ற வகையில உம்மத்தின் வகையிலையும் பார்க்கணும். இந்த நாட்டுக்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் வர நேரம் எங்களுக்கு வர வேண்டியது இல்லை, தொடர்ந்தும் போராட்டமும் குரல் எழுப்புறதும் இருக்கணும். எல்லாம் போகலாது. சிறுபான்மை எண்ணிக்கிறாக்கிட்ட கொஞ்சம் அந்த உணர்வு கூட, இந்த உரிமை உணர்வு கூட தான் வேண்டாம். பறிச்சு கொள்ற பிரச்சனை ஒடிக்குதானே கொஞ்சம் கூட இருக்கும் சிறுபான்மை இருக்கிறது. ஆனா அதுக்காக நாங்க மறந்துடக்கூடாது, எங்களால் இந்த நாட்டுக்கு எங்களோட வாழ்ற மற்ற மனுஷருக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டா. உஹ்ரிஜத்லின் நாஸ் என்று தானே குர்ஆன் சொல்லும். மனுஷர்களுக்காக வாழ வந்த ஆட்கள், மனுஷர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் வாழ்றோமான்ற கேள்வி. ரைட்? இப்படி எல்லா தளத்திலையும் கடமைக்கு முன்னுரிமை கொடுக்குற மைண்ட்ல தான் நான் ஏண்ட உறவுகளை மேற்கொள்றேன். ஒரு சீரியஸ் முஹாசபா வந்து செஞ்சு பார்ப்போம். நீங்க தலைப்பு தந்ததால எனக்கு கொஞ்சம் இந்த யோசிக்க வேண்டி வந்துச்சு. அப்படி சேர்த்து பார்ப்போம். எல்லா இடத்துலையும் எங்கட கடமைக்கு, அதாவது ஏண்ட பொறுப்பு, கடமைன்றதை விட என் பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என் உறவாடுகள் இருக்கா. ரெண்டாவது ஆயத்தா பார்க்கிறோமா, ஆயத்
அல்லாட அத்தாட்சி தான் இந்த உறவுகள் எல்லாம், அல்லாட ஏற்பாடு தான் இது. வீட்டில் மனைவி இருக்கிறதும், பிள்ளைகள் இருக்கிறதும், பெற்றோர் இருக்கிறதும், எவ்வளவுதான் கணக்கெடுக்காமல் இருந்தாலும் என் பெற்றோர் 2 பேரும் என்னோட எங்களை தூரம் ஈக்கிற, எனக்கு எங்களோட ஓட்டத்தில் பாட்டத்தில் சரியோ பிள்ளையோ கோல் எடுக்கவே மறந்து போகிறதான். ஆனால் நல்லா தெரியும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆள ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செய்யணும், இப்படித்தான் அவங்க வாழ்றாங்கன்னு வருது. அவங்களோட பெற்றோர் அப்படித்தான் இருப்பாங்க. ரைட், இது ஆயத்து தானே, இது ஆயத்து தானே இது. ரைட், அப்போ நாங்கள் உறவுகளை ஆயத்தா பார்க்குறோமா? அப்படி பார்க்குற முறையில் எங்களுக்கு எங்களோட உமாவை பார்க்கல் மாதிரிக்கா, பாப்பாவை பார்க்கல் மாதிரிக்கா, சகோதரர்களை பார்க்கல் மாதிரிக்கா? அப்படி ஒரு கேள்வி எடுத்துக்கிறோம். 1வது அமானத்துணர்வோட நடக்க இயலுமா இந்த உறவுகளோடு எல்லாம்? அப்படித்தான் நடக்கிறோமா? அமானத்துணர்வு வருதா அல்லது ஓனர்ஷிப் உணர்வா? ஏண்ட கடையில் வேலை செய்தவர், ஏண்ட மனைவி, ஏண்ட கணவன், ஏண்ட உள்ள அந்த மாறிக்கணும். நல்லா தந்தது, அவன் பொறுப்பாக தந்தது, அவன் அமானத்தை தந்ததுன்றது தான் பார்வையாரிக்கொன்றது தான் குரான்ல வழிகாட்டு. ரைட், இந்த 3ஐயும் இந்த சொன்ன விஷயங்களுக்கு இந்த 3ஐயும் ஒரு கேள்வியாக எழுப்பி பார்க்கலும் எங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களோட டீட்டெயில் ஒன்று போட்டிக்கிறேன். நான் இந்த ஸ்லைடை அனுப்பிடுவேன் உங்களுக்கு. உங்களோட கலந்துரையாடலை இப்படி அமைச்சு கொள்ளையுமாய். ரைட், இதாக ஏதாவது கேட்குறதுகள் கேள்வி பதில்கள் இருந்தால் வியாசர் கேட்குறாரு, மனுஷன் அடுத்தவங்களோட உறவாடுற நேரம் உள்ள ஒரு பெரிய ஒரு விவகாரம் தான். அவர் எங்களை போல இல்லை தானே, அது வேறொரு படைப்பு. எங்களை பெற்றவங்களாய்க்கலும் நாங்கள் பெற்றவங்களாய்க்கட்டும் அது கூட வேறொரு படைப்பு தான், வேற இயல்புகளோடு இருக்கும், வேற நேச்சர்களோடு இருக்கும். ரைட், அந்த வித்தியாசம் எப்பவும் உறவாடுறதுல சிக்கலை கொண்டு வரதான். அதுதான் எங்கள் சோதனை. எங்களை மாதிரியே இருந்துட்டாங்கண்டா அப்போ அதை பொறுமையோட கையாளும். அங்கே தான் இது பார் என்ன என்னால் நடக்க வேண்டியதுகள் சரியா நடந்துட்டாண்டு சில நேரம் அங்கால பக்கத்துலேருந்து எங்களோட பிள்ளையா நடக்க விஷயங்கள் நடக்காம இல்லையா? அப்படி மலக்குமார் இல்லை தான் அங்கே அழைக்கிறேன். நாங்களும் மலக்கு இல்லை, அவங்களும் மலக்கு இல்லை. அறிவு தேவை. என்னால் நடக்க வேண்டிய ஒவ்வொருத்தட்ட விஷயத்திலையும் எனக்குரிய கடமைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அறிவு தேவை. கணவனுக்கு மனைவிக்கு எங்களுக்கு எல்லாரும் கறவைக்கு மறுபக்கம் வாழ் தெரிஞ்சு கொண்டு தானே நாங்கள் சரியா ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தகப்பன் என்ற வகையில், தாய் என்ற வகையில், கணவன் என்ற வகையில், மனைவி என்ற வகையில், நிர்வாகின்ற வகையில், அண்டை வீட்டார் என்ற வகையில், பொறுப்பாளர் என்ற வகையில், சில நேரம் ஊழியர் என்ற வகையில். முதலாளியை மட்டும்தான் இப்போ குறை சொன்ன தொடர்ந்து உங்களை பக்கம் இது சொல்ல போனால் அது ஒரு பக்கம், எங்களோட பக்கம் இது பாப்பா மட்டும் தான் பேசினேன். ரைட், ஒவ்வொருத்தரும் இந்த உறவுகளை பேணுறதுல அது கேள்வி மட்டுமில்லை, நல்ல ஒரு யோசனை. அது உறவுகளை சரியாக அமைச்சு கொள்றதுல அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட உறவு விஷயத்துல தனக்குள்ள கடமைகள் என்ன, தன்னால நடக்க வேண்டியது என்னன்னு அறிவை பெற்றுக்கொள்றது. இந்த தொடர் அப்படி போகும். அப்படியா? எங்களுக்கு முஸ்லிம் அல்லாத அடுத்த மனுஷனோட உள்ள உறவு பத்தின சரியான விளக்கமும் பிராக்டிஸும் இல்லாத பிரச்சனை. இப்ப நீங்க சொன்ன மற்ற உதாரணங்களை மற்ற பிரபஞ்சத்துல மற்ற படைப்புகள், இப்ப இன்னொரு பூச்சி, இந்த பள்ளி, இந்த மாதிரி சொன்னீங்களே, எல்லாத்துக்கும் அடிக்கணுமா? தீங்கிழைக்கிற தீங்கு மனுஷன் என்ற வகையில் எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களோட சில சௌகரியங்களுக்கு தீங்கு அசௌகரியங்களை கொண்டு வர முடியுமான, கொண்டு வர சாத்தியமைக்கு கொண்டு வரக்கூடியது என்றுள்ள விலங்குகளை, பூச்சி, அதுகளை தான் எங்களுக்கு அடிக்கவோ நசுக்கவோ அதை அகற்றவோ இயலுமே தவிர மற்றது இடப்பாட்டில் விடணும். நாங்கள் எனக்கு சிக்கல் விஷயம்தான் அது. எங்களுக்கு தீங்கொண்டு இழைக்காத ஏண்டிய அளவு பார்க்கணும். இந்த எறும்பு வரும் தானே சொன்னேன், பெரிய கூட்டமாக திடீர்னு வந்துடும், மழை பெய்ய இருக்குன்னு விளங்கும். அதை வாரது அந்த ஸ்ப்ரே எடுத்து ஒரு அடி அடித்தா அவ்வளோ ஆயிரக்கணக்கான எலும்பை ஒரு நிமிஷத்தில் முடிச்சு போடையும், ஆயிரக்கணக்கான. ரைட், எனக்கு ஒரு கேள்வி வண்டி, இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்தா போகும் தானே, கடிக்கிறது பிற கடிச்சா விஷம் புள்ளைகளுக்கு அதை தீங்குண்டு கன்ஃபார்ம் தானே, விஷயம் வேறு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த கருப்பெரும்பு சொல்கிற கடிக்கிறேன்னு இல்லை. சரி, கொஞ்ச நேரம் என் அனுபவத்தில்ண்டா
அந்த மழை கிளைமேட் சேஞ்ச் அது பெய்த்துரும். அது அப்படி அசௌகரியம் இல்லாட்டி அகைன் நான் சொல்ல அப்படி சும்மா வந்து போகிறதாலையும் சில நேரம் அசௌகரியம் இருக்குமா, அசௌகரியம் இல்லாட்டி அதை விஷயத்தை நாங்கள் உடலும் ரைட். பிரபஞ்சத்தில் மற்ற படைப்புகளோடு நடந்து கொள்கிற முறையில் ஸோ மரத்துக்கு அடிக்கிற பிச்சு போடுற உடைச்சி போடுற போகிற போக்கில் வச்சு விட்ற அதான் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இந்த உறவு எவ்வளோ பெருசு, அதில் இதெல்லாம் எங்களோட உறவுக்குள்ளே வாரது, இதெல்லாம் எங்களோட உறவுக்குள்ளே வாரது தான். உமமுன் அம்சாலுக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த இந்த பறவைகள் உங்களை போல. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாற்று நிகழ்வுல எறும்பு வருதே, அது பேசினது கேட்டது புரிஞ்சு கொண்டேன். இப்போ சக படைப்பினங்களோட மனுஷர்களோட நடந்து கொள்றதுல விளக்கம் இல்லாதோ இவ்வளோ பிரச்சனைகள் தான். அடுத்தது முஸ்லீம் அல்லாத மற்ற மக்கள், முஸ்லீம் அல்லாத முஸ்லீமாக அவர் இல்லைன்றதுக்காக அவரை வெறுக்க இயலாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம், முஸ்லீமாக அவர் இல்லைன்றதுக்காக வெறுக்க இயலாது, அவருக்கு எதுவும் அசௌகரியங்களை ஏற்படுத்த இயலாது, கஷ்டங்களை கொடுக்க இயலாது, அவமதிக்க இயலாது. ரைட், முஸ்லீம் இல்லை அவ்வளவுதான் அவர், அது வேறொரு விஷயம். அப்படி நடக்கல, எங்களுக்கு நடக்கிறதா எங்களோட மார்க்கம் படிப்பிச்சு இல்லை, நாங்கள் கொஞ்சம் பிள்ளையா விளங்கிக்கிறோம் அவரை. நான் சொன்ன அந்த ரெண்டும் தான் அடிப்படை. தாருஃப், ஒன்று பரஸ்பரம் நன்மை செய்தல், ஒன்று பரஸ்பரம் புரிந்து கொள்ளுது. அவ்வளோதான் முஸ்லீம் அல்லாத மனுஷனோட எங்களுக்கு உள்ள டீலிங். அதுக்கு அங்கால மார்க்கத்தை எத்தி வைக்கிற இந்த இன்னொரு வேர்ஷன் உள்ளது, அது இல்லாமல் உள்ளது இவ்வளவு தான். ரைட், விளக்கத்தில் உள்ள பிரச்சனை தான் எல்லாம் அறியாம முடியுமா? அல் குர்ஆனின் பார்வையில் மனித உறவுகள் என்ற தலைப்புல நாங்கள் எப்படியான ஒரு உறவு வலையமைப்புகளால் ஈக்கிறோம், ஒரு நெட்வொர்க்குள்ளால் ஈக்கிறோம், அந்த உறவுகளை சீராக வச்சிக்கிறது முக்கியத்துவம் என்ன, அப்படி சீராக வச்சுக்கணும்டா எப்படியான ஒரு அணுகுமுறையை நாங்கள் கையாளணும், அல் குர்ஆன் இந்த விஷயத்தை எப்படி எங்களுக்கு சிந்திக்க சொல்லுது, அதில் முறை என்ன, அதுக்கான காரணம் என்ன, இது போன்ற இன்னும் பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் உப தலைவர்களில் ஒருவரும் திஹாரியில் அமைந்திருக்கின்ற தன்வீர் நிறுவனத்தின் பணிப்பாளருமான ஷேக் அப்துல் ரஹ்மான் நதீமி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அல்லாஹு தாலா அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.